இது வந்து நம்ம மோனோகாட்னு சொல்கிறோம். ஓகே, ஏன் மோனோகாட்னு சொல்கிறோம்னா இல்லை கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகல. ஓகே, கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகலன்னா செகண்டரி growth இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. Xylem and phloem within a vascular bundles are arranged in an alternate manner along with a different radii. That arrangement is called as a radial. ஓகேவா, இது தான் சொல்றேன். ஓகேவா, இது வந்து ஒரே ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, இது டிஃபரெண்ட் ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். எப்படின்னா இங்க cuticle என்னது outer most layer which is prevent the transpirations and water loss வந்து prevent பண்றதுக்கு நம்ம என்ன சொன்னோம், cuticle னு சொன்னோம் பாத்தீங்களா. என்ன cuticle என்ன சன்ஸ்கிரீன் ஞாபகம் வச்சு சொன்னீங்கல. ஓகே, இட் இஸ் பியர் trichomes. trichomes என்னது outer growth. இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா வாட்டர் வாஸ்குலர் பண்டில்ஸ் னு சொல்லுவோம். வாட்டர் வாஸ்குலர் பண்டில். ஓகேவா, இப்போ ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மண்டோடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டாசைலம் சொல்லுவோம். ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, மெட்டாசைலம். இது மெட்டாசைலம். இந்த கிரீன் வந்துட்டு புரோட்டோசைலம். புரோட்டோசைலம். வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டோட ஒன் ஷார்ட் வீடியோ தான். ஏன்னா மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ் இல்லையா, அப்போ கிளாஸ் 11th அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டோட ஒன் ஷார்ட் வீடியோ தான் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் லைன் பை லைன் என்சிஆர்டி பேஸில் பார்க்க போறோம். பார்த்துலாமா? ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் MVSAT ரெஜிஸ்டர் பண்ணீங்க. 13th செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகேவா, முன்னாடியே சொன்ன மாதிரி அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அனாட்டமினா என்னன்னு தெரியுமா? அனாட்டமினா ஸ்டடிங் ஆஃப் அன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் நம்ம அனாட்டமின்னு சொல்லுவோம். உள்புற பகுதியை படிக்கிறது. ஓகேவா, நம்ம பாடியாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ள என்ன அமைப்பு இருக்குது அப்படின்றத படிக்கிறது. ஓகேவா, மார்பாலஜிக்காக நம்ம படிப்போம், பட் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன எப்படி அமைப்புலாம் இருக்குது அப்படின்ற படிக்கிறது அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ பிளான்ட் அனாட்டமினா அனாட்டமி பிளான்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பிளான்ட்ஸுக்குள்ள ரூட்ஸ் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குன்னு. ஓகே, அந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஸ்டெம்முக்குள்ளே என்ன இருக்குது, அந்த லீஃபுக்குள்ளே என்ன செல்ஸ்லாம் அபண்டன்ட் இருக்குது, மீசோஃபைல் செல்ஸ்லாம் என்ன, ஸ்டொமேட்டானா என்ன நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அதை ஃபுல்லாக படிக்க போகிறது அந்த சாப்டரோட மெயின். இப்போ சாப்டர் 6 அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லைன் மேலே என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஷுவர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக சொல்லியிருப்பாங்க ஒரு மார்ஃபாலஜி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், ரூட் அண்ட் ஸ்டெம் வந்து எப்படி கிளாசிஃபை ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றத ஒரு சின்ன அவுட்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துலாம். யூ கேன் வெரி ஈஸிலி see the structural similarities and variation in external morphology of large living organism. ஓகேவா, எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் வந்துட்டு நீங்கள் லார்ஜ் லிவிங் ஆர்கானிசத்தில் ஒரு ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. both plants and animals பார்க்க முடியுறாங்க. Similarly, if you are to study to the internal organism, one may find the several similarity as well as difference. ஓகேவா, ஸ்ட்ரக்சரல்ல என்னென்ன டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் ஒரு ஆள் பார்க்க முடியுமோ அதே டைப் ஆஃப் சிமிலாரிட்டிஸை வந்துட்டு இன்டர்னல்லையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லையும் பார்க்க முடியுன்றாங்க. ஓகேங்களா, அதாவது வெளிப்புறத்தில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, வெளிப்புறத்தில் நம்ம வந்து வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், இவன் தோல் அப்படி இருக்கு, இவன் பாடி அப்படி இருக்கு, மசில்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி பிளான்ஸுக்கும் பொருந்தும். இவனுக்கு வந்து செடி நல்லா வருது, இவனுக்கு ஃப்ளவர் அழகாக இருக்குது, இவனுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப பெருசாக போகுது, இவன் ரூட் வந்து ரொம்ப என்லார்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி நம்ம வெளிப்புறத்தில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்க முடியுமோ அதே அளவுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்துட்டு நம்ம உள்புறத்தில், அதாவது பிளான்ஸோட உள்பக்கத்துலையும் இருக்குது, இன்டர்னல் செல்ஸ்லையும் இருக்குது. அதை பற்றி படிக்கிறது தான் நம்ம அனாட்டமி, பிளான்ட் அனாட்டமின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகேண்ணா. This chapter introduce the internal structure. முன்னாடி சொன்ன மாதிரி internal structure, அதோட பிளான்ட்டோட internal structureனா என்ன, அதோட functions, internal structureோட functionsனா என்ன, functions organization of higher plants such as internal structure of a plant is called as anatomy. ஓகேவா, internal structure of a plant is called anatomy இல்ல, internal structure of a plant is called as a plant anatomy. அனாட்டமினா என்னது, இதை பற்றி படிக்கிறது. internal structure பற்றி படிக்கிறது anatomy. பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா, இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ், ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் அனாட்டமி. ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா, ஹியூமன்ஸை பற்றி படிச்சா ஹியூமன் அனாட்டமி. ஓகே, அனிமல்ஸை பற்றி படிச்சா அனிமல் அனாட்டமி. ஓகேங்களா, அது மறந்துடக்கூடாது. அனாட்டமினாலே இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா, ஓகேண்ணா. அஸ் த ஓகேவா, பிளான்ட் செல்ஸ் ஆர் த பேசிக் யூனிட். ஓகே, செல்ஸ் இஸ் த பேசிக் யூனிட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேசிக் யூனிட் செல்ஸ் அந்த ஆர்கனைஸ் இன்டு டிஷ்யூ. ஓகேவா, ஒரு செல்லு உருவாகும், அந்த செல்லு வந்து டிஷ்யூவாக உருவாகும், டிஷ்யூலேருந்து ஆர்கன்ஸ் உருவாகும் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு செல்ஸ் உருவாகுது, ஃபஸ்ட்டு செல்லு, அடுத்து ஆர்கனைஸ் இன்டு டிஷ்யூ அண்ட் இன் டர்ன் த டிஷ்யூஸ் ஆஃப் ஆர்கனைஸ் இன்டு ஆர்கன்ஸ். ஓகேங்களா, அப்போ எப்படி உருவாகுது, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு செல்லு வருது, செல்லுலேருந்து டிஷ்யூஸ் வருது, டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டிஃபரன்ஷியேட்டட் ஆர்கன்ஸ் இன் பிளான்ட் ஷோ த டிஃபரன்ஸ் இன் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். டிஃபரன்ஷியேஷன் ஆர்கன்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகேவா, ஒரு செல்லோட சைஸை பொறுத்து, இல்லை அந்த டிஷ்யூவோட சைஸை பொறுத்து, இந்த எல்லா டிஷ்யூலாம் அபாண்டா எப்படி ஒரு ஆர்கன் டெவலப் ஆயிருக்கு அதோட சைஸை பொறுத்து ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க.
Within angiosperm, the monocots and dicots. உங்களுக்கு தெரியும் single cotyledons and monocots, double cotyledons and dicots. ஓகேவா? இதுக்கு நம்ம தனியா வீடியோ போட்டுருந்தோம். பார்க்கலாம் போய் டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம் போய் பாத்துருங்க. ஓகேவா? Are also seen in anatomical difference. ஓகேவா? monocotuக்கும் dicotuக்கும் நிறைய anatomical difference நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம இருக்கும். ஓகேங்களா? Internal structure also show an adaptation to the diverse environment. ஒரு environment பொறுத்த வரைக்கும் internal structure வந்து எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். ஓகே. First tissue system. 3 types of tissue system இருக்குங்க. 3 types of tissue system. Tissue system ரொம்ப ரொம்ப முக்கியம். Epidermal tissue system இருக்கும், ground tissue system இருக்கும், vascular tissue system இருக்கும். ஓகேவா? Epidermal இது வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வரைஞ்சுக்கோங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா? கிரிக்கெட் ஸ்டேடியம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கும். இது பிட்ச்னு சொல்லுவோம் தெரியுமா? பிட்ச்ல தான் ஆடுவாங்க. பிட்ச் டேமேஜ் பண்ணாதடான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் கிரவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மக்கள்லாம் உட்காந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா? மக்கள்லாம் உட்காந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா? இதுல வந்துட்டு அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எபிடெர்மிஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன். அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகேவா? எபிடெர்மிஸ்னு சொல்றோம். அடுத்தது இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு பாத்தீங்க, கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது கிரவுண்ட். விளையாடுறாங்க பாத்தீங்களா? பால் விளையாடுற பிட்ச் இல்ல, இந்த சைடுல விளையாடுறாங்க பாத்தீங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கிரவுண்ட நம்ம என்ன சொல்லுவோம்? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? இப்போ உள்ள பிட்ச் இருக்கு. பிட்ச்ல தான் மெயின் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். என்ன பிட்ச்ல தான் பேட்ஸ்மேன் வந்து பவுலிங் போடுவான், டக்குன்னு ஆடுவான் இல்லையா? இப்போ பிட்ச் நம்ம என்ன சொல்றோம்னா வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் சொல்லுவோம். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஃபண்டமெண்டல்லாம் வாஸ்குலார் நடக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்காக சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு. ஒன்று ஒரு கிரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுண்டில் இந்த ஸ்டேடியத்தில் பவிலியன்லாம் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? மக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? அதை வந்து என்ன சொல்கிறோம்? அவுட்டர் லேயர் வந்து சொல்கிறோம் எபிடெர்மிஸ்னு சொல்கிறோம். கிரவுண்டில் அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பால்லாம் ஓடும் பார்த்தீங்களா? கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் தான் பேர். ஓகே, கிரவுண்ட்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் சொல்கிறோம். இங்கே பிட்ச் இருக்கு பார்த்தீங்களா? இன்னர் மோஸ்ட் லேயர் என்னவா இருக்கும்? வாஸ்குலர் தான் இருக்கும். அந்த பிட்ச் இருக்கு, அதான் ரொம்ப இன்னர் மோஸ்ட். பார்த்தீங்களா? இதுக்கு வெளியேந்து பார்த்தா இது ரொம்ப இன்னர் மோஸ்ட். பிட்ச் தான் ரொம்ப இன்னர் மோஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த பிட்ச் நம்ம என்ன சொல்கிறோம்? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் சொல்கிறோம். ஓகே, இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? இது ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இருந்தாலும் அவங்க என்ன நம்ம NCERT என்ன கொடுத்துருக்காங்க லைன் பை லைன் பார்த்துடலாம். Okay, we are discussing the types of tissue system based on the types of cell present. ஓகேவா? ஏன் types of cell presence னு சொல்றோம்? செல்ஸ்ல இருந்து தான் டிஷ்யூஸ் வந்துச்சு, டிஷ்யூஸ்ல இருந்து ஆர்கன் வரப்போகுது. ஓகேவா? அப்ப டிஷ்யூ சிஸ்டம் பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்ன டைப் ஆஃப் செல் பிரசன்ட் ஆயிருக்கு, ஏன்னா செல்ஸ்ல இருந்து தான் டிஷ்யூ வந்திருக்கு, அப்ப என்னென்ன டைப் ஆஃப் செல் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? let us consider how tissues are depending on the locations of the plant body. ஓகே, ஒரு plant bodyல எப்படி லொகேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. the structures and functions would have been dependent on the location. ஒரு லொகேஷனை வச்சுட்டு இப்போ அவுட்டர் மோஸ்ட் இருந்தானா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் மோஸ்ட் என்ன பண்ணுவாரு? ப்ரொடெக்ஷன் தான் பண்ணுவோம். இன்னர் மோஸ்ட் இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒரு ஃபுட் ரெடி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு லொகேஷனை வச்சுட்டு நம்ம அதோட ஃபங்க்ஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லொகேஷன் தேர் ஆர் 3 டைப்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடியே 3 டைப்ஸ் இருக்கு ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். இந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அவுட்டரில் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அடுத்தது இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து என்னதுன்னா ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். ஏன்னா ஃபண்டமெண்டலான ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மியூசோஃபைல் செல்ஸ், இந்த நிறைய டைப் ஆஃப் பேரன்கைமாட்டா செல்ஸ், கோலன்கைமா செல், ஸ்டீலன்கைமா செல், எல்லா கண்டா செல்லும் இந்த எங்கே இருக்குமா? அந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரொம்ப ஃபண்டமெண்டலான டிஷ்யூ சிஸ்டம். அடுத்தது வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். அதை நம்ம கண்டக்டிங் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஏன் கண்டக்டிங் டிஷ்யூன்னு சொல்றோம்னா அங்கே தான் என்ன இருக்கு? ஃபுட் அண்ட் ஃப்ளோ, சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து கண்டக்ட் ஆகுது. ஃப்ளோயம் வந்து ஃபுட் எடுக்கும், சைலம் வந்து வாட்டர் எடுக்கும். அங்கே தான் கண்டக்ஷன் நடக்கிறதுனால அதை கண்டக்டிங் டிஷ்யூ சொல்றோம். இன்னொரு பேர் வந்துட்டு வாஸ்குலர். ஓகே, அப்போ 3 டைப் என்னது? எபிடெர்மல், கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலர் டிஷ்யூ. மறந்துடக்கூடாது. ஓகே, அதான் 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ண எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்துக்கலாம். ஓகே, முன்னாடியே சொல்லிடுவேன் எபிடெர்மல்னால என்னது? அவுட்டர் க்ரோத். ஓகேவா? ஒரு பிளான்ட் எதையாவது நம்ம எடுக்கும்போது அவுட்டர் க்ரோத் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எபிடெர்மல்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பிளான்ட்ல வந்து அவுட்டர் க்ரோத் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இதை நம்ம சொல்லுவோம் எபிடெர்மல் சொல்லுவோம். அவுட்டர் மோஸ்ட் தான். ஓகேங்களா? எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட்
outermost covering of the whole plant body comprises of the epidermal cells. அங்க என்ன இருக்கும்? epidermal cells இருக்கும். ஓகேவா? அது என்னது? epidermal cells, stomata. Stomata தெரியல? அந்த டிரான்ஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். epidermal cells, stomata and epidermal appendages. appendages னா சைடுல இருக்கு. என்னன்னா epidermal appendages னா trichomes and hair. அது என்ன trichomes? அது என்ன hairனா? ட்ரைகோம்ஸ் ஹேர் ஒன்று தானே சார்னு சொன்னா ஒன்று தான். ஓகேவா? ரூட்ல வந்து ட்ரைகோம்ஸ் இருக்கா, ரூட்ல வந்து ஹேர்ஸ் இருக்கும். அப்புறம் ரூட்டை டெஃபினேஷன் பண்றோம், அப்புறம் ரூட்டோட டயக்ராம் எடுத்து படிக்கணும்னா அப்போ ரூட் ஹேர்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டெம்மோட டெஃபினேஷன் எடுத்து படிக்கிறோம்னா அது ஸ்டெம்ம ட்ரைகோம்னு சொல்றோம். வேற ஒரு டிஃபரன்ஷியேஷன் இல்லை. ட்ரைகோம்னா ஹேர்னால அவுட் க்ரோத் தான். இந்த எபிடர்மல்ல வந்துட்டு ஒரு சின்ன அவுட் க்ரோத் இருக்கும். இப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அவுட் க்ரோத் இப்படி வரும். சின்ன அவுட் க்ரோத்தா இருக்கலாம், பெருசா கூட இருக்கலாம். அது டிபெண்ட் அப்பான் அந்த சைஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரைகோம் ஆர் ஹேர்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரூட்ல இருந்துச்சுன்னா இதை நம்ம ஹேர்னு டெஃபினேஷன் பண்ணலாம். ஸ்டெம்ல இருந்துச்சுன்னா ட்ரைகோம் டெஃபினேஷன் பண்ணலாம். மோஸ்ட் அதுக்கு என்னன்னா ஒரு எபிடர்மல் ப்ரோட்டோ வருது. ஓகேவா? ரூட்ல இருந்து என்ன பண்ணும்? இந்த ஹேர் என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும், வாட்டர்ல அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? அவ்வளவுதான் அது மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? The epidermis is the outermost layer of the primary plant body. Okay, எல்லா plant bodyல epidermis is the outermost layer இருக்கும். ஓகேங்களா? outermost layer. It is made up of elongated, compactly arranged cells. elongatedனா ரொம்ப ரொம்ப பெருசான, compactly ரொம்ப டைட். compactlyனா ரொம்ப டைட்டா, காம்பேக்ட்ல ரொம்ப டைட்டா அரேஞ்ச் ஆன செல் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்குமா, எலாங்கேட்டட் செல்ஸா இருக்கும். அதான் சொல்ல பாத்தீங்களா, பெரிய பெரிய செல்ஸ் டைட்லி பேக்டா இருக்கும். இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருந்தா என்ன உள்ள யாரா வந்துருவாங்கல்ல. இதுக்கு ஒரு அவுட்டர் கவரிங் கூட இருக்கும். சொல்றேன் பாக்கோங்க. எபிடர்மல் செல்ஸ் பேரண்ட் கைமாட்டா செல்ஸ், லிவிங் செல்ஸ், பேரண்ட் கைமாட்டா செல்ஸ் தான். ஓகேவா? அப்போ முக்காவாசி செல்ஸ் பேரண்ட் கைமாட்டா செல்ஸா இருக்கும். குளோரோபிளாஸ்ட் பிரசன்டா இருந்தா குளோரன் கைமான்னு சொல்லுவோம். புரோட்டோபிளாசமே இல்லைன்னா அது ஸ்க்ளீரன் கைமா, டெட் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. which has a small amount of cytoplasm lining on the cell wall. ஓகேவா? small amount of cytoplasm எங்க சார் இருக்கும் அப்படின்னா இப்படி இங்க வந்துட்டு இப்படி போட்டோம்னா இங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்துட்டு இங்க வந்து லைனிங் வந்து செல் வால். ஓகே, செல் வால்ல வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஓகே. The epidermis is often covered with a cytoplasm cell wall. The outside of the epidermis is often covered with a thicky layer. நல்லா பாருங்க, thicky layer, ரொம்ப thick layer of cuticle சொல்லுவோம். நம்ம இந்த வெளியெல்லாம் போறோம், இப்போ கிரிக்கெட்லாம் ஆடுறோம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டுருவாங்க தெரியுமா, வெயில் அடிக்காம இருக்கிறதுக்கு. எதுக்கு சன்ஸ்கிரீன் போடுறாங்க? நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சன்ஸ்கிரீன் போடுறாங்க. அதே மாதிரி அந்த பிளான்ட் குரோதோட வந்து இது டேமேஜ் ஆயிடக்கூடாது, ரொம்ப டிரான்ஸ்பிரேஷனால வாட்டர் லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அவுட்டர் கோத் இருக்கும். அந்த அவுட்டர் கோத்துக்கு நம்ம பேர் என்ன சொல்லுவோம்? கியூட்டிகல் சொல்லுவோம். நம்ம சன்ஸ்கிரீன் போடுறோம்ல, நம்ம சன்ஸ்கிரீம் தான் நம்ம கியூட்டிகல்னு சொல்றோம். ஓகேங்களா? பிளான்ட்ஸ்ல thick layer of cuticle which prevent the loss of water. முன்னாடி சொன்னேன் loss of water. ஏன்னா ரொம்ப திக்கான லேயர், அது loss of water ப்ரிவென்ட் பண்ணும். அது இல்லாம வெளிய இருந்து வர ஏதாவது உள்ள போகாம இருக்கிறதுக்கு அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? cuticle is absent in roots. நல்லா பாத்துக்கோங்க. cuticle is absent in root. ரூட்ல வந்து cuticle present இருக்காது. அது outer most layer என்னவா இருக்கும்? epidermis ஆ இருக்கும். ஓகேங்களா? Stomata are the structure present in the epidermis of leaves. Okay, stomata leaves இருக்கும். Sometimes சில plants வந்து stems இருக்கும், but leaf அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? leafல தான் எல்லா plantலயும் முக்காவாசியான plant வந்து stomata வந்து leafல தான் இருக்கும். சில plant வந்து ஸ்டெம்ஸ்லயும் present ஆயிருக்கும், பட் அதிக நம்பர் leaf அளவுக்கு நம்பர்ல present ஆயிருக்காது. ஓகேங்களா? stomata இந்த transpiration, water loss, exchange of gases, இந்த carbon dioxide வெளியே விடுறதுக்கு, carbon dioxide inhale பண்றது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது stomata தான். அதே மாதிரி இந்த water loss ஆகுது, transpiration of water நடக்குது, stomata தான். stomata போர் வச்சு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம stomata படிக்கும்போது படிக்கலாம். The stomata regulate the process of transpiration and gaseous exchange. ஓகேவா? இப்போ stomata மெயின் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? gaseous exchange and transpiration. மறந்துடக்கூடாது. Each stomata is composed of two bean shaped cells is called as God cells. ஓகேவா? ஸ்டொமேட்டாக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்கு. ஒன்னு கிட்னி ஷேப் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம், இன்னொன்னு தம்பிள் ஷேப் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். தம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? கிட்னி ஷேப் ஸ்டொமேட்டா வந்துட்டு இது வந்து காட் செல் கண்ணா. ஸ்டொமேட்டோனா அது எப்படி இருக்குது? இது நடுவில் இருக்கும். இப்படிதான் நம்ம கிட்னி ஷேப் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். இது வந்து காட் செல். இது ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, அது காட் செல். நிறைய பேர் இதுதான் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது காட் செல். இப்போ ஸ்டொமேட்டா எது சார் அப்படின்னா, இங்க வாட்டருக்கு தெரியுதா, இதுதான் நம்ம ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கிட்னி ஷேப்டு காட் செல்ஸ் எதுல இருக்கும்? இந்த மாதிரி இருக்கிற ஸ்டொமேட்டா எதுல இருக்குன்னா டைகாட்ல இருக்கும். அப்போ மோனோகாட் பிளான்ட்ல வந்துட்டு ஸ்டொமேட்டா எப்படி இருக்கும் சார் அப்படின்னா தம்பிள் ஷேப். நீங்க ஜிம்முக்குலாம் போய் தம்பிள் தூக்கிங்க தெரியுமா? இந்த மாதிரி தம்பிள் ஷேப்ல இருக்குமா? எதுல? மோனோகாட்ல. இது என்னது? இது காட் செல். இது காட் செல், இது ஸ்டொமேட்டா. மறந்துடக்கூடாது.
ஓகேங்களா? இது உள்ள போறதுக்கு ஓட்டை தான் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஓட்டை இப்படி கிட்னி ஷேப்ல இருந்து வந்து டைகாட்ல இருக்கும். மோனோகாட்ல வந்து தம்பிள் ஷேப்ல இருக்கும். ஜம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஈச் ஸ்டொமேட்டா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 பீன் ஷேப்டு ஸ்டேஜ். இது வந்து இத பத்தி சொல்றேன். இத பத்தி பீன் ஷேப், கிட்னி ஷேப்னா டைகாட்ட பத்தி சொல்றாங்க. 2 பீன் ஷேப் cells called God cells which enclose stomatal pore. ஸ்டொமேட்டல் போரோட என்க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேல, மறந்துட கூடாது. ஓகேவா? ஓகே. the grasses கிராசஸ்னா எதை சொல்றாங்க? கிராசஸ் எதை சொல்றாங்க? மோனோகாட். கிராஸ் வந்து மோனோகாட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. சார் மோனோகாட்டை பத்தி இதுல சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கிராசஸ்னா மோனோகாட் ஃபேமிலி. ஓகேவா? மோனோகாட் the God cells are thumbled shape. ஓகே, முன்னாடி சொன்ன பாத்தீங்களா? இங்க வந்து என்ன ஷேப்ல இருக்குமா? கிட்னி ஷேப்ல இருக்கும். எதுல? டைகாட்ல. thumbled ஷேப் வந்து மோனோகாட்ல இருக்கும். ஓகேவா? the outer wall of the God cells away from the stomatal pore are the thin and inner walls of the stomatal pore highly thickened. ஓகே, ரொம்ப திக்கெண்டடா இருக்கும். ஓகேவா? எப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்துட்டு இந்த அவுட்டர் வால் வெளியே இருக்கு, தெரியுதா? இந்த வெளியே இருக்கிறது ரொம்ப தின்னா இருக்குமா. இங்க இருக்கிறது ரொம்ப தின்னா இருக்குமா. ஆனா இந்த சென்ட்ரல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப திக்கா இருக்குமா. ஸ்டொமேட்டல் போற பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப திக்கா இருக்குமா. அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து தின்னா இருக்குமா. இந்த சைடு இருக்கிறது தின்னா இருக்குமா. ஸ்டொமேட்டல் போற ஸ்டொமேட்டா பார்த்து இருக்கு பாத்தீங்களா, இந்த லேயர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இதான் சொல்ல வராங்க. ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. thin layer. The God cells possess a chloroplast. ஓகே, அப்ப எங்க இருக்கும் chloroplast? God cellsனா இங்க தான் இருக்கும். அப்போ chloroplast வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? God cells possess chloroplast and regulate the opening and closing of stomata. இதுதான் opening and closing. ஓகேவா? இதுதான் opening and closing of stomata. opening and closing of stomata வந்து இந்த God cells தான் பண்ணும் அப்படின்றது. ஓகேவா? God cellsனா நான் மறுபடியும் சொல்றேன். God cellsனா இந்த பீன் ஷேப் இருக்கிறது தான் God cells, தம்பிள் ஷேப் இருக்கிறது தான் God cells, இந்த ஓட்டை இருக்குது அதான் ஸ்டொமேட்டா. மறந்துட கூடாது. நிறைய பேர் மாத்தி படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. Sometimes a few epidermal cells of vicinityனா ஸ்டிக்கா இருக்குமா, ஒட்டிட்டு இருக்கும். vicinityனா ஸ்டிக், ஒட்டிட்டு இருக்கிறத நம்ம என்ன டேர்ம் சொல்லுவோம்? ஸ்டிக். எதுல ஒட்டிட்டு இருக்கும்? stick to the God cells become the specialized in the shapes are called as subsidiary cells. அதாவது God cellsல ஒட்டிட்டு இருக்குமா. God cellsல வந்துட்டு இந்த subsidiary cells வந்து ஒட்டிட்டு இருக்குமா. இங்க பாருங்களேன், subsidiary cells நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இது வந்து God cells. இந்த God cellsோட இந்த subsidiary cells வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? subsidiary cells வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, these stomatal aperture God cells and the surrounding of the subsidiary cells, ஓகேவா, together. இதோட ஃபங்க்ஷன் என்ன? இது பண்றது, அது ப்ரொடெக்ட் பண்றது. ஓகே, God cells ப்ரொடெக்ட் பண்றது subsidiary cells. ஓகேவா? ஸ்டொமேட்டா ப்ரொடெக்ட் பண்றது ரெண்டு கார்டு மாதிரி இருப்பாங்க. அந்த God cells சுத்தி நிறைய இது இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் subsidiary cells ஃபங்க்ஷன். இது டோட்டலா என்ன சொல்லுவோம்? அந்த subsidiary cells, God cells, ஸ்டொமேட்டா போர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டொமேட்டல் அப்பேச்சர்னு சொல்லுவோம். ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்பேச்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் சொல்லுவோம், ஸ்டொமேட்டல் அப்பேச்சர்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகேவா? அப்ப என்னது ஸ்டொமேட்டல் அப்பேச்சர்ஸ்னா இந்த ஸ்டொமேட்டா போர், அது மட்டும் இல்லாம God cells, அந்த God cells அப்புறம் subsidiary cells எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் இந்த பீன் ஷேப்பு. இது வந்து தம்பிள் ஷேப் இருக்குது. இது வந்து மோனோகாட்ல இருக்கும், இது வந்து டைகாட்ல இருக்கும். மறந்துடக்கூடாது. எபிடர்மல் செல்ஸ், சப்சிடரி செல்ஸ். God செல்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு? குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? இது வந்து க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டால இது இருக்கும். ஓகேவா? ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. ஓகேவா? God செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? God செல்ஸ்ல ஸ்டொமேட்டா பிரச்சனை இருக்கு, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாம கீழே வந்து சப்சிடரி செல்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, ப்ரொடெக்ஷன் நடக்கும். இந்த God செல்ஸ் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா which is helpful for the transpiration and gaseous exchange அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இனி அடுத்து cells of the epidermal bears the number of hairs. ஓகேவா? எபிடர்மஸ்ல நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எபிடர்மஸ் இப்படி இருக்கு. சாரிப்பா, எபிடர்மஸ் இப்படி இருக்குன்னா ஒரு ஹேர் growth. இப்படி ஹேர் growth வந்து அப்படி growth ஆயிட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு ஹேர் growth இப்படி இருக்கும். ஓகேங்களா? எபிடர்மஸ்ல ஒரு ஹேர் growth இருக்கும். ஓகே, இந்த ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லுலர். நல்லா பார்த்துக்கோங்க, ரூட் ஹேர்ஸ் எப்பவுமே யூனிசெல்லுலர் தான் இருக்கும். ஓகே, ரூட்ல இருக்கு வந்து யூனிசெல்லுலரா இருக்கும். ரொம்ப முக்கியம். நீட் பேஸ் கண்டென்ட்ல வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எது யூனிசெல்லுலர், எது மல்டிசெல்லுலர், ட்ரைகான்சல் மல்டிசெல்லுலர் இருக்கும். ஓகே, மறந்துடக்கூடாது. ரூட் ஹேர்ஸ் எப்பவுமே யூனிசெல்லுலர் தான். ஓகேவா? ரூட் ஹேர்ஸ் யூனிசெல்லுலர்ஸ் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ் அண்ட் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில். ஆஸோட முன்னாடி நம்ம பார்த்துட்டு போல, ஆஸோட மெயினான ஃபங்க்ஷன் என்னது? அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம ரூட்டுக்குள்ள இருக்கும், ரூட் வந்துட்டு மண்ணுக்குள்ள இருக்கும். அந்த மண்ணுக்குள்ள இருந்து வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு மெயினான ஃபங்க்ஷன் எது பண்ணுதுன்னா அந்த ரூட் ஹேர்ஸ் தான் பண்ணுது. ஓகே, ரூட்ல இருக்க ரூட் ஹேர்ஸ் தான் பண்ணுது. இதுதான் சொல்றேன், ரூட் ஹேர்ஸ் தான் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஸ்டெம் எபிடர்மல் ஹேர்ஸ் இங்க கொடுத்துருங்க பாருங்க. ஸ்டெம்ல எபிடர்மல் ஹேர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரைகோம்னு சொல்லுவோம்.
அங்க நம்ம ரூட் ஏர்ஸ்னு சொல்ல மாட்டோம். அங்க அந்த என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா ட்ரைகோம்னு சொல்லுவோம். ஒரே பேர் தான். இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பேர்ல கூப்பிடுவாங்க, வெளிநாட்டுல வேற பேர் கூப்பிடணும், அதே மாதிரி தான். இப்போ ரூட்ல வந்து நம்ம ரூட் ஏர்ஸ் சொல்றோம், ஸ்டெம்ல வந்து நம்ம ட்ரைகோம்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த ட்ரைகோம்ஸ் இன் ஷூட் சிஸ்டம் ஆர் யூசுவலி மல்டி செல்லுலார். இங்க பாத்தீங்களா, ஷூட் சிஸ்டத்துல மல்டி செல்லுலார் இருக்கும். ஷூட் சிஸ்டம் என்ன சொல்றாங்க, ஸ்டெம் மேல இருக்கிறது ஷூட், கீழ இருக்கிறது ரூட், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சது. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஷூட் சிஸ்டத்துல எப்படி இருக்கும், மல்டி செல்லுலா இருக்கும். வேற இந்த கேஸ் ரூட் சிஸ்டத்துல எப்படி இருக்குமா, யூனி செல்லுலா இருக்கும். மறந்துடக்கூடாது. They have been branched and unbranched and soft and stiff. Branched and unbranched lateral இதெல்லாம் வரும். branched and unbranched இருக்கும். They may be even be segregated. The trichomes helps in preventing of water loss due to the transpiration. ஓகேவா? இது ஷூட் சிஸ்டத்துல என்ன பண்ணும், லீஃப்ல இதெல்லாம் என்ன பண்ணும், ட்ரைகாம்ஸ் வந்து வாட்டர் லாஸ் ஆகாம ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? வாட்டர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணுது. preventing in water loss due to transpiration. transpiration நடக்கும், வாட்டர் லாஸ் நடக்கும். பாத்தீங்களா, வாட்டர் வந்துட்டு மேல வெயில் அப்படி அடிக்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் எவாபரேஷன் ஆகி போகுது. பாத்தீங்கன்னா அதான் நம்ம டைப் சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்பிரேஷன்ல வாட்டர் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து காப்பாற்றுமா எது, ட்ரைகோம்ஸ். ஓகே, அடுத்தது கிரவுண்ட் சிஸ்டம். இப்போ வந்து நம்ம எபிடர்மல்ல அவுட்டர் முடிச்சாச்சு, இப்போ கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? கிரவுண்ட் சிஸ்டம் ரொம்ப ஈஸி. எபிடர்மல்ஸ், வாஸ்குலர் சிஸ்டம், இது ரெண்டும் இல்லாத மிச்சம் என்ன செல் இருந்தாலும் அது கிரவுண்ட் சிஸ்டம் தான். ஓகேங்களா? இங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த எபிடர்மலும் இந்த வாஸ்குலர் டிஷ்யூவும் இல்லாத வேற எல்லா செல்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான் சொல்லுவோம். இங்க தான் மீசோஃபைல் செல்ஸ், பேரன்கைமாட்டா செல்ஸ், கிளியன்கைமா, குளோரன்கைமா செல்ஸ், முக்கா செல் வந்து இங்க தான் பிரசன்ட் ஆகும். ஓகேவா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, எபிடர்மஸ் அண்ட் வாஸ்குலர் சிஸ்டம் இல்லாத செல்ஸ் எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்துல தான் இருக்கு அப்படின்னா அதாங்க ஃபர்ஸ்ட் லைனாவே கொடுத்திருப்போம். ஓகேவா? ஆல் தி டிஷ்யூ எக்ஸெப்ட் எபிடர்மஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ். Okay. All the tissue except epidermis and vascular bundles are called as a ground tissue. It is simple tissue such as parenchyma. Most of parenchyma தான் இருக்கும், but collenchyma. Colon plus இருந்துச்சுன்னா collenchyma சொல்லுவோம். ஓகேவா? parenchyma, collenchyma and clerenchyma. parenchyma னா simple tissues, living tissues. collenchyma னா என்னது, குளோரோபிளாஸ்ட் வந்து பிரச்சனை இருந்தா குளோரன்கைமா, கோலன்கைமா இல்ல, குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருந்தா குளோரன்கைமா. ஓகேங்களா? சிலன்கைமா வந்து டெட் செல்ஸ். ஓகேங்களா? parenchymatous cells are usually present in a cortex, pith, பெரிசைக்கிள், பித் அண்ட் மெடுலரி ரேஸ். அது என்ன சார், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித் அண்ட் மெடுலரி ரேஸ்னா இதெல்லாம் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா சொல்லுவோம். நம்ம செகண்டரி growth ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் எடுக்கும்போது நம்ம ஒன் பை ஒன்னா சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பிரசன்ட் இருக்குன்னு சொல்றோம். பேரன்கைமாட்டா செல்ஸ்ல என்ன பிரசன்ட் இருக்குமா, கார்டெக்ஸ், அதாவது எபிடர்மஸ்க்கு அடுத்த லேயர் தான் நம்ம கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த லேயர் நம்ம பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். ரொம்ப இன்னர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம பித்துன்னு சொல்றோம். பித்தும் மெடுலாவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்ப்பா. நம்ம அனிமல்ஸ்ல மெடுலா அப்படி மெடுலம் சொல்றோம், பிளான்ஸ் வந்து பித்துன்னு சொல்றோம். ஓகேங்களா? In the primary stems and roots, leaves, the ground tissue system consists of thin-walled chloroplast. Ground tissue system என்ன இருக்குமா, thin-walled chloroplast containing mesophiles. ரெண்டு டைப் ஆஃப் mesophiles cells இருக்கும். ட்ராசி வென்ட்ரல்னா படிப்போம். ஓகேங்களா? படிக்கும்போது சொல்றேன். ஓகேங்களா? அப்ப லீவ்ஸ்ல வந்து mesophiles cells எல்லாம் இருக்கும். அந்த mesophiles cells என்ன கனெக்ட் ஆயிருக்குமா, thin-walled chloroplast வந்து பிரசன்ட் இருக்கு. என்னது, mesophiles cells. அப்ப லீஃப்ல இருக்கிறது mesophiles cells, வேற ஷூட் அண்ட் ஸ்டெம் சிஸ்டத்துல என்ன இருக்கிறது, கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்து, மெடுலரி ரேஸ். ஓகேவா? அப்ப ஷூட் அண்ட் ரூட்ல வந்து என்ன இருக்கும், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்து, மெடுலரி ரேஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். லீஃப்ல வந்து என்ன பிரசன்ட் இருக்கும், மீசோஃபைல் செல்ஸ் பிரசன்ட் இருக்கும். கூட எல்லாத்துலயுமே வாஸ்குலர் பண்டில்ஸும் பிரசன்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இவ்வளவுதான் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். அடுத்தது வாஸ்குலர் பண்டில், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா கண்டக்டிங் டிஷ்யூஸ் பிரசன்ட் இருக்கு. என்ன கண்டக்டிங் டிஷ்யூ பிரசன்ட் இருக்கு, ஜைலம், ஃப்ளோயம் வந்து பிரசன்ட் இருக்கும். நடுவில் கேம்பியம் இருக்கும். ஓகேவா? கேம்பியமோட ஃபங்க்ஷன் ரெண்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறத நம்ம ஒன் வேணா பார்த்துலாம். ஓகேவா? The vascular system consists of complex tissue. Complex tissue னா group of tissue. நிறைய tissues இருக்கிறத நம்ம complex னு சொல்லுவோம். எல்லாம் ஒண்ணா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதான் complex tissue. phloem and xylem. ஓகேவா? phloem வந்துட்டு என்ன பண்ணுது, ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுது. xylem வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணுது. மறந்துடக்கூடாது. இந்த xylem and the phloem together constitute in a vascular bundle. ஓகேவா? அத பாத்தீங்க, phloem and xylem வந்து together constitute ஆயிருக்கும். எங்க, vascular bundle. ஓகேவா? vascular bundle வேற ஒண்ணும் இல்ல, complex tissue of xylem and phloem. ஓகேங்களா? In dicotyledonous stem, the cambium is present between the phloem and xylem. ஓகேவா? இப்போ டைகாட்ல வந்துட்டு கேம்பியம் பிரசன்ட் இருக்கு. அது என்ன சார், கேம்பியம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஓபன் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். இங்க பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா, உங்களுக்கு என்சிடி புக்ல இருந்து கரெக்டா கொடுத்திருப்பாங்க. கேம்பியம் பிரசன்ட் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு phloem xylem டிஃபரன்ஷியேட் பண்ணி போகும். ரெண்டுமே ஒரே ரேடியஸ்ல தான் கண்ணா இருக்கும். ஒரே ரேடியஸ்ல தான் இருக்கும். டிஃபரண்ட் ரேடியஸ்ல இருந்தா ரூட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஸ்டெம்ல வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டெம்ல இருக்குது, ரூட்ல வந்து எப்படி இருக்குன்னா வேற ரேடியஸ் இருக்கும். ரூட் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து கேம்பியம் பிரசன்ட் இருக்கு. இதுல டைகாட்ல டைகாட் ஸ்டெம்ல வந்துட்டு phloem மேல இருக்கா, கீழ xylem இருக்கு, நடுவுல கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? Okay, is present between phloem and xylem. Such vascular bundle, because the presence of cambium possess the ability to form a secondary xylem and phloem. ஓகேவா? கேம்பியம் இருந்தா என்ன நடக்கும், செகண்டரி growth நடக்கும்.
செகண்டரி growthனா இன்னொரு செகண்டரி phloem செகண்டரி xylem நடக்கும். ஃபர்ஸ்ட் பிரைமரி xylem பிரைமரி phloem இருக்கா, செகண்ட் கேம்பியம் பிரசன்ட் ஆயிருச்சுனா செகண்டரி growth நடக்கும். செகண்டரி xylem செகண்டரி phloem செகண்டரி growth நடக்கும். ஓகேவா? அப்ப கேம்பியமோட இம்பார்ட்டன்ட் இது என்னது, xylem and phloem பிரிக்கிறது. அது மட்டும் இல்லாம செகண்டரி phloem செகண்டரி growthக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் கேம்பியம் சொல்லுவோம். ஓகேவா? இப்ப கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஓபன் கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கன்ஜாயின்ட்னா என்னதுன்னா ஒரே இதுல அரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? xylem and phloem வந்து ஒரே இதுல அரேஞ்ச் ஆயிருந்தா கன்ஜாயின்ட்டா இருக்கு பாத்தீங்களா, xylem phloem xylem அப்படி அரேஞ்ச் இருக்கு, ஒரே ரேடியஸ் அரேஞ்ச் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டல்னு சொல்லுவோம். ஓப்பன்னா வாஸ்குலர் பண்டல் பிரசன்ட் ஆயிருந்தா, வாஸ்குலர் பண்டல் கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்தா நம்ம ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்னு சொல்லுவோம். மோனோகாட்டில கேம்பியம் பிரசன்ட் இருக்காது, நம்ம க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டல்னு சொல்றோம். ஒன்னு வேணா பாத்துடலாம். ஓகேவா? அண்ட் hence is called as ஓப்பன் வாஸ்குலர் பண்டல். ஏன் ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் சொல்றோம், ஓப்பன் கேம்பியம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும், ஏதோ ஓப்பன் பண்ணி காமிக்கும், phloem xylem ஓப்பன் பண்ணி காமிக்கும், செகண்டரி growthக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப இத நம்ம என்ன சொல்றோம், ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் சொல்றோம். ஏன்னா கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கு, கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்தா ஓப்பன். சி கேம்பியம் வந்துச்சுன்னா ஓப்பன். ஓகேவா? கேம்பியம் இல்லனா க்ளோஸ், கேம்பியம் இல்லனா க்ளோஸ். ஓகேவா? அப்ப கேம்பியம் இருந்தா ஓப்பன் வாஸ்குலர் பண்டல், கேம்பியம் இல்லனா க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டல். மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. கேம்பியம்னா என்னது, இந்த செகண்டரி growthக்கான ஹெல்ப்ஃபுல் xylem and phloem வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுதுல, இது xylem இதுல பார்க்க முடியும், இதுல ரொம்ப கிளியரா பார்க்க முடியும் அப்படின்றதுனால வந்து இருந்தா ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்னு சொல்றோம். ஓகேவா? இந்த மோனோகாட்டிலிடன்ஸ் இது வந்து எங்க இருக்கும், டைகாட், நம்ம டைகாட் ஸ்டெம்ல, ரூட்ல கண்ணா ரூட்ல வந்துட்டு ஒரே ரேடியல் இருக்காது, வேற ரேடியல் இருக்கும். இந்த டைகாட் ஸ்டெம்ல. ஓகேவா? இந்த மோனோகாட்டிலிடன்ஸ் ஸ்டெம்ல எப்படி இருக்கும்னா, the vascular bundles have no cambium present இருக்கு. ஓகே, vascular bundles வந்து cambium present இருக்காது. hence there is a not form of a secondary tissue. ஓகேவா? vascular bundle present இருக்கிறதுனால not form of secondary tissues. ஓகேவா? செகண்டரி டிஷ்யூஸ் வந்து இருக்காது. ஓகேவா? வேணா கேம்பியம் பிரசன்ட் இல்ல, கேம்பியம் பிரசன்ட் இல்லாத செகண்டரி டிஷ்யூஸ் இல்ல, அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் க்ளோஸ். ஓகே, அதனால நம்ம க்ளோஸ்ட்னு சொல்றோம். ஏன்னா கேம்பியம் வந்து பிரசன்ட் ஆகல, இது வந்து மோனோகாட். டைம் கிட்ட வந்துருச்சு. ஓகே, இது வந்து நம்ம மோனோகாட்னு சொல்றோம். ஓகே, ஏன் மோனோகாட்னு சொல்றோம்னா இல்ல கேம்பியம் பிரசன்ட் ஆகல. ஓகே, கேம்பியம் பிரசன்ட் ஆகலனா செகண்டரி growthக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? xylem and phloem within a vascular bundles are arranged in an alternate manner along with a different radii. That arrangement is called as a radial. ஓகேவா? இது தான் சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரே ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, இது டிஃபரண்ட் ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். எப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, டிஃபரண்ட் ரேடியஸ்ல. ஓகேங்களா? இங்க பாருங்களேன், இந்த டயகிராம் பாருங்களேன், இந்த டயகிராம் பார்க்கும்போது phloem xylem ஒரே ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்களேன், இங்க பார்க்கும்போது இங்க xylem அரேஞ்ச் ஆயிருக்கு, இங்க phloem அரேஞ்ச் ஆயிருக்கு, இங்க xylem அரேஞ்ச் ஆயிருக்கு, இங்க phloem அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஒரே ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகாம xylem phloem தனித்தனி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால, தனித்தனி அரேஞ்ச் ஆயிருக்கிறதா இது நம்ம என்ன சொல்றோம், ரேடியல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரேடியா எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னா ரூட்ல பிரசன்ட் ஆயிருக்கும், ஸ்டெம்ல பிரசன்ட் ஆயிருக்காது, ரூட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப ரூட்லாம் இருக்கக்கூடிய அந்த வாஸ்குலர் பண்டலோட சைஸ் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், டிஃபரண்ட் ரேடியஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸ்டெம்ல வந்து ஒரே ரேடியஸ்ல இருக்கும், ரூட்ல வந்து டிஃபரண்ட் ரேடியஸ் இருக்கும். அதனால நம்ம ரேடியஸ்னு சொல்றோம். ஓகே, ரேடியல்னு சொல்றோம். இங்க ரூட்ல. ஓகேவா? ஸ்டெம்ல நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டெம்ல வந்து நம்ம கன்ஜாயின்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த மேனர் டிஃபரன்ஷியேட் வித் ரேடி அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் as a radial. ஓகே, டிஃபரண்ட் ரேடியல் இருக்கிறதுனால அது ரேடியஸ்னு சொல்றோம். இந்த ரூட்ல இன் கன்ஜாயின்ட் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் the xylem and phloem joined together along with the same radius of vascular bundle. ஓகேவா? கன்ஜாயின்ட்னா என்னது, சேம் ரேடியஸ்ல இருக்கிறது. ஓகேவா? such vascular bundles are commonly in the stem and leaf. ஓகேவா? அதான் காமனா இருக்குமா ஸ்டெம் அண்ட் லீஃப்ல. ஓகேமா? ஸ்டெம் அண்ட் லீஃப்ல வந்து இந்த மாதிரி வாஸ்குலர் பண்டல் தான் காமனா இருக்குமா. இந்த மெயினா கன்ஜாயின்டா இருக்கு பாருங்க, ஏன்னா xylem phloem ஜாயிண்டா இருக்கிறதுனால கன்ஜாயின்ட்னு சொல்றோம். இப்படி இருந்தாலே கன்ஜாயின்ட் தான். அப்போ கன்ஜாயின்ட் டேர்முக்கு என்ன சார் அர்த்தம்னா, இப்படி xylem and phloem ஜாயிண்டா இருந்தாலே கன்ஜாயின்ட், இப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ரேடியல்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ ஸ்டெம் அண்ட் ரூட் வந்து ஸ்டெம் அண்ட் லீஃப்ல வந்து நம்ம கன்ஜாயின்ட் பார்க்க முடியும், ரூட்ல வந்துட்டு இது பார்க்க முடியும், இதே ரேடியல் பார்க்க முடியும் தான் சொல்றாங்க. ஓகேவா? The conjoined vascular bundles are usually have phloem located only the outer side of the xylem. ஓகேவா? phloem located, லொகேஷன் பாத்துக்கோங்க, நல்லா லொகேஷன் பாத்துக்கோங்க. phloem located only on the outer side of the xylem. xylத்தோட வெளிப்புறத்துல என்ன இருக்கும், phloem பிரசன்ட் இருக்கும். இதுல கன்ஜாயின்ட். ஓகேவா? xylத்தோட வெளிப்புறத்துல தான் xylத்தோட வெளிப்புறத்துல தான் phloem வந்து பிரசன்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இனி anatomy of dicotyledonous and monocotyledonous வந்து பார்த்துலாம். ஓகேவா? அதோட anatomy எப்படி இருக்கு, அதோட anatomy எப்படி பிரசன்ட் இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். ஓகேவா? For better understanding of tissue organization of root and stem, the leaf, it is a convenient study of a transverse section of a mature zone of this organ. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இங்க வரேன், இது ஒரு ஸ்டெம். இந்த ஸ்டெம்மை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் என்ன சார்னா கிராஸ் செக்ஷன் இப்படி எடுக்கிறோம், இல்லை இப்படி எடுக்கிறோம், கிராஸ் செக்ஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்படி தெரியும்.
இப்படி தெரியும். உள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஓகேவா? உள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இதை நம்ம சிம்பிளா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தா உள்ள என்னென்னலாம் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, என்னென்ன மீசோஃபைல் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இப்படி இருக்க ஸ்டெம் வந்துட்டு நம்ம இப்படி கேன்சர் எடுத்துட்டு இதை வந்து இப்படி காட்டுறோம். இது வந்து இப்படி காட்டுறோம். ஓகே, இப்படி காட்டும்போது இப்படி இருக்கு. அப்போ இது அவுட்டர் மொத்தம் நம்ம எபிடர்மஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன செல் இருக்கு, உள்ள என்ன மீசோஃபைல்ஸா இல்ல கார்டெக்ஸா பித்தா அப்படின்றத வந்துட்டு நம்ம டைகாட் எப்படி இருக்கு, மோனோகாட் ஸ்டெம் லீஃப்ல எப்படி இருக்குன்றத நம்ம ஒன்று வேணா பார்க்க போறோம் சொல்லுவோம். ஓகேவா? இதுல நம்ம மெயினா பார்க்கறது டிரான்ஸ்வர்சேஷன்னா இப்படி கட் பண்றது. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டைகாட்டிலடனஸ் ரூட். டைகாட்டிலடனஸ் ரூட் டைகாட் பிளான்ட் ரூட் எடுத்து டிரான்ஸ்வர்சேஷன் எடுத்து இப்படி காமிச்சான்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்வர்சேஷனாக சன்ஃப்ளவர் ரூட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம இதில் வந்து எதில் எடுத்திருக்காங்க, சன்ஃப்ளவர் ரூட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது எனக்கு வருவோம். சன்ஃப்ளவர் ரூட்ல எடுத்திருக்காங்க. The internal tissue organization as follows. எப்படி இருக்குன்னா, the outermost layer is epiblema. எபிப்ளெம்மான்னு சொல்லலாம். எபிப்ளெம்மான்னு சொல்லலாம். எபிடெர்மிஸ்ன்னு சொல்லலாம். இது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுக்கு எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்லலாம். சார் எபிடெர்மிஸ் ஓகே சொன்னீங்க, அவுட்டர் ரோல். அதான் ரைசோடெர்மிஸ்னா, ரைசோனா என்னது, ரைசோனா என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன், ரைசோனா ரூட். ஞாபகம் இருக்கா? ரைசோனா ரூட் நம்ம வந்து முன்னாடியே நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ரைசோனா ரூட்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ ரூட்டோட டெர்மிஸ்னா ஸ்கின். அப்போ ரூட்டோட ஸ்கின். ஓகே, ரூட்டோட அவுட்டர் கோத்தை நம்ம சொல்லுவோம் ரைசோடெர்மிஸ் சொல்லுவோம், எபிடெர்மிஸ் சொல்லுவோம், எபிப்ளெம்மான்னு சொல்லுவோம். இதுக்கு மூணுமே ஒரே அர்த்தம் தான். கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம், கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். ஓகேவா? அப்போ எபிப்ளெம்மாவும் எபிடெர்மிஸும் ஒரே மீனிங் தான் கொடுக்குது. ஓகேவா? எபிடெர்மாவும் எபிப்ளெமிஸ்னது ஒரே மீனிங் தான் கொடுக்குது, மறந்துட வேணாம். ஓகேங்களா? Many of the cells of epiblema protrude. Protrudeனா வெளியே போகுதுன்னு இருக்கும். அதான் நம்ம ஆஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? Protrudeனா இப்படி வருது பாத்தீங்களா? இதான் நம்ம சொல்றோம் protrudeன்னு சொல்றோம். இதான் எபிடெர்மிஸ்ல many of the cell வந்து protrudeா இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், ஹேர்ஸ்ன்னு சொல்லணும். ரூட் ஹேர்ஸ், யூனிசெல்லுலர் ரூட் ஹேர்ஸ். நல்லா மறந்து பாத்துக்கோங்க. யூனிசெல்லுலர் ரூட் ஹேர்ஸ், ஸ்டெம்ல ட்ரைகோம்ஸ் மல்டி செல்லுலரா இருக்கும், ரூட்ல வந்து யூனிசெல்லுலரா இருக்கும். ஓகேவா? The cortex, இதுக்கு அப்புறம் வர லேயர் வந்து நம்ம கார்டெக்ஸ் சொல்லுவோம். consist of several layers of thin walled parenchyma cells. several layer of thin walled parenchyma cells. இங்க நல்லா பாத்துக்கோங்க. இது எபிடெர்மிஸ். பிங்க் கலர் இருக்கு பாத்தீங்களா? இது எபிடெர்மிஸ். இது ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்வோம், இது ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்றோம்னா கார்டெக்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து ரூட் ஹேர்ஸ். இதுதான் ப்ரொட்ரூட் இருக்கு பாத்தீங்களா? இதான் ரூட் ஹேர்ஸ். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எபிடெர்மிஸ் இருக்கு. சார் டிரான்ஸ்வர்சேஷன் சொன்னீங்க, இது என்ன சார் ரவுண்டாவே இல்லைன்னா, இங்க பாருங்கண்ணா, இப்படி இருந்துச்சா, நம்ம எடுத்து இப்படி டிரான்ஸ்வர்ஸ் பண்ணி இப்படி காட்டுவோமா, அதுல வந்துட்டு இந்த பார்ட் எடுப்பாங்க. இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஜூம் பண்ணி காட்டிருக்காங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கோ அங்கே தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்போ ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஒரு சைடை மட்டும் பார்ட்டா எடுத்துட்டு இங்க வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிருக்காங்க. ஓகேங்களா? வாஸ்குலர் பண்டில் வர வரைக்கும். ஓகே, அப்போ இப்படி போகும், ரவுண்டா போகும். ஓகேங்களா? அதுல ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம பார்த்தலாம். ஓகேவா? இதான் நம்ம ப்ரொட்ரூட்னு சொல்றோம். இது வந்து எபிடெர்மிஸ். இங்க பாருங்க, இங்க எபிடெர்மிஸ் கொடுத்துருங்க, எபிப்ளெம்மான்னு கொடுக்கல. ஓகே, ஏன்னா எபிடெர்மிஸ், எபிப்ளெம்மா, ரைசோடெர்மிஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? இந்த லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கார்டெக்ஸ் லேயர்னு சொல்லுவோம். இது வந்து இது பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. கார்டெக்ஸ்ல இது இருக்காது, குளோரோபிளாஸ்ட் பர்சன் இருக்குது. ஏன்னா குளோரோபிளாஸ்ட்ல வந்து வெயில் அடிக்காது இல்ல, ரூட்ல வெயில் அடிக்காது இல்ல. ஓகேவா? இனி அடுத்தது டயக்ராம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? இனி அடுத்தது இந்த கார்டெக்ஸ்க்கு நடுவில் இன்னர்மோஸ்ட் லேயர் வந்து என்ன சொல்லுவோம், எண்டோடெர்மிஸ்னு சொல்லுவோம். எண்டோடெர்மிஸ் சொல்லுவோம். அது பெரிய பெரிய செல், குட்டி குட்டி இப்படி செல்லான ரொம்ப கான்ஜாயிண்டான செல்லா இருக்கும். இந்த எண்டோடெர்மிஸ் உள்ள பெரிசைக்கிள் பிரசன்ட் இருக்கும். இந்த பெரிசைக்கிள் உள்ள சொல்றேன், இந்த பெரிசைக்கிள்குள்ள இந்த பெரிசைக்கிள் பிரசன்ட் இருக்கும். இந்த பெரிசைக்கிள் வந்து புரோட்டோசைலம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல, லேட்டர் ஃபார்ம் சேரும் மெட்டாசைலம் பிரசன்ட் இருக்கும். பித்து பிரசன்ட் இருக்கு. பித்து வந்து சென்டர்ல பிரசன்ட் இருக்கும். அந்த மோனோகாட் ரூட்ல வந்து டைகாட் ரூட்ல வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிருக்காது. ஓகேவா? கிளியரா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்காது. அதுக்கப்புறமா ஃப்ளோயம் பிரசன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது 2x2 4 இதுல வந்துட்டு டைகாட்டும் சைலமும் ஃப்ளோயும் பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. அது என்னென்ன சார் அப்படின்றத நம்ம ஒன் பை என்ன பார்த்தலாம். ஓகேவா? இது டயக்ராமோட அவுட் க்ரோத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு படிக்கும்போது அப்படியே பார்த்தலாம். ஓகேவா? இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ், இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் கால்ட் as எண்டோடெர்மிஸ். ஓகேங்களா? இன்னர்மோஸ்ட் லேயர் இதான் கார்டெக்ஸ். கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் என்னது, எண்டோடெர்மிஸ். கொடுத்துருங்க பாத்தீங்களா, எண்டோடெர்மிஸ். இந்த பிங்க் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது எண்டோடெர்மிஸ் சொல்றோம். இட் கம்பரைஸ் ஆஃப் சிங்கிள் பேரல் ஷேப்டு, பேரல் மாதிரி இருக்கும். பேரல்னா தெரியல, படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே, இந்த சரக்குலாம் ஊற்றி வைப்பாங்களே, இதான் நம்ம பேரல் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ எபிடெர்மிஸ் செல்ஸ் எப்படி இருக்குமா, சிங்கிள் பேரல் ஷேப்ல இருக்குமா.
ஓகேங்களா, பேரல் ஷேப்டு வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இல்லைன்னா ரொம்ப டைட்லி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, without intercellular spaces. The tangential as well as radial walls of the endodermal cells have the deposition of water impermeable. வாட்டர் இம்பெர்மியலா இருக்குமா, வேக்ஸியா இருக்குமா, ஓகேங்களா, மெட்டீரியல் சப்அர்பன் இன் சம் ஆஃப் த காஸ்பிரியன் ஸ்ட்ரிப். ஓகேவா, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா the tangential as well as the radial walls, சாரிப்பா, the tangential and versus radial wall, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த tangential and versus radial wallனா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதில் இங்கே பார்க்க முடியாது. இது நம்ம இப்படி பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், எபிடெர்மஸ் அவுட் க்ரோத், எண்டோடெர்மஸ் அவுட் க்ரோத்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். இப்படி இப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா, இப்படி இப்படி இருக்கும் பார்த்துருப்போம். இப்படி நம்ம பார்த்துருப்போமா? எஸ். அப்போ டான்ஜென்ட் அண்ட் ரேடியல்னா இது ரேடியல்னு சொல்லுவோம், இது ரேடியல்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம என்ன சொல்லுவோம், டான்ஜென்ட்னு சொல்லுவோம். ஏன் டான்ஜென்ட்னு சொல்லுவோம்னா டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, டி இருக்கு பாத்தீங்களா, இந்த மேலையும் கீழே இருக்கிற ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இதை ரேடியல்னு சொல்லுவோம். ஒரு அவுட்டர் க்ரோத்ல சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்டர் க்ரோத்ல வந்து சொல்றேன், பாருங்களேன், இந்த அவுட்டர் க்ரோத்ல வந்துட்டு மேலையும் கீழேயும் இருக்கிறது நம்ம டான்ஜியல்னு சொல்றோம். இந்த சென்டர்ல வருது பாத்தீங்களா, சென்டர்ல வருது பாத்தீங்களா, இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி வருது பாத்தீங்களா, இதை நம்ம ரேடியல்னு சொல்றோம். இது எங்க சொல்றோம், எண்டோடெர்மஸ்ல சொல்றோம், எபிடெர்மஸ் இல்ல. உங்களுக்கு டிஃபரன்ஷியேட்காக வரைஞ்சு காமிச்சோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து டான்ஜியல்னு சொல்லணும், ரேடியல்னு சொல்றோம். ஓகேவா, அப்ப இதுல வந்துட்டு ஒரு செல்லு பிரசன்ட் ஆயிருக்கான், அந்த செல்லு வந்துட்டு வாட்டரையும் இது உள்ள விடாம பாத்துருக்கான், அதோட பேர் தான் நம்ம காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்னு சொல்றோம். ஓகேவா, இப்ப காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்னு என்னன்னு புரிஞ்சுதா, காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்னு என்ன புரிஞ்சாங்க பாருங்க. அது வந்து வாட்டர் எண்டோடெர்மல் செல்ஸோட டெபாசிஷன் இருக்கான், வாட்டர் இம்பெர்மியபிள் வேக்ஸி மெட்டீரியல் கால்டு சுப்பரின். சுப்பரின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கான், அது வாட்டர் உள்ள விடாது, அது ரேடியல் டான்ஜென்ஷியல் ரேடியல் இருக்கிறதுனால வேக்ஸியா இருக்கும், வாட்டர் உள்ள விடாது, அது சுப்பரின்னு சொல்றோம். அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் டு தி எண்டோடெர்மஸ் லை a few layers of thick walled parenchyma cells. thick walled ரொம்ப திக்கா இருக்கும், என்னது பெரிசைக்கிள். ஓகேவா, திக் வால்டு parenchyma cells பெரிசைக்கிள் பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, அப்ப இன்னர் சைடு ஆஃப் தி எண்டோடெர்மஸ் இங்க இது முடிஞ்ச உடனே திக் வால்டு parenchyma cells அங்கங்க பிரசன்ட் இருக்கும்னு சொல்றாங்க. இனிஷியேஷன் தி லேட்டரல் ரூட்ஸ், லேட்டரல் ரூட்ஸ்னா இங்க பெரிசைக்கிள்ஸ் இருந்தா லேட்டரல் ரூட்ஸ் வருமா, சரிங்களா, இப்படி வந்து லேட்டரல் ரூட் தெரியலையோ. ஓகேவா, லேட்டரல் ரூட்ஸ் வந்து இங்க இருந்த பெரிசைக்கிள் தான் அரேஞ்ச். லேட்டரல் ரூட்ஸ் வந்து மெயின் ரூட்ஸ் வரும், மெயின்ல இருந்து செகண்டரி ரூட்ஸ், செகண்டரி டெர்ஷியரி ரூட்ஸ், சைடுல வர ரூட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம்ல. ஓகே, டைகாட்ல அப்படி வரும்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது இனிஷியேஷன் தி லேட்டரல் ரூட்ஸ் ஆஃப் தி வாஸ்குலர் கேம்பியம் டியூரிங் தி செகண்டரி growth it take places in these cells. ஓகே, செகண்டரி growth எங்க பிளேஸ் ஆகும், in these cells வந்து டேக் பிளேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. during secondary growth vascular cambium present இருக்குல்ல. ஓகேவா, the pith is small and inconspicuous. inconspicuousனா ஒண்ணும் இல்லக்கனா கிளியரா இல்லாம, not clearly differentiated. ஓகே, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், inconspicuous. கிளியரா பார்க்க முடியும், பித்து கிளியரா பார்க்க முடியும். ஓகே, ஸ்மால் ரொம்ப குட்டியா இருக்கும், பித்தை வந்து inconspicuous கிளியரா பார்க்க முடியாம இருக்கும். ஓகேங்களா, அதான் நம்ம சொல்றோம் inconspicuous கிளியரா பார்க்க முடியாது. the parenchyma cells which lies between the xylem and phloem is called as a conjunctive tissues. அப்போ கன்ஜக்டிவ் டிஷ்யூனா என்னதுன்னா xylem and phloem, அது xylem and phloem நடுல வந்துட்டு parenchyma cells பிரசன்ட் இருக்குமா, அதை நம்ம கன்ஜக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம். ஓகேவா, இங்க xylem இருக்கு, இங்க phloem இருக்கு, இங்க xylem இருக்கு, இங்க phloem இருக்கு, அப்போ இதுக்கு நடுல வந்துட்டு கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா, there are usually 2 to 4 xylem and phloem patches. ஓகேவா, 2 to 4 xylem patches நம்ம இங்க பார்த்தோம்ல, 2 into 2 3 4. ஓகேவா, 2 to 4 xylem and phloem. ஓகே, xylem and phloem னா 1 1 2 1 2 2 to 4. அப்ப இங்க ஒரு xylem phloem இருக்கு, 1 2 1 2, அப்போ 4 2 to 4 4 to 4, அப்போ 2 to 2 2 to 2 xylem and phloem வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, பேச்சஸா இருக்கும்ன்றாங்க. லேட்டரி cambium ring develops into a cambium ring develops into a xylem and phloem. cambium ring மாதிரி ஃபார்ம் ஆகுமா, ஓகேங்களா, cambium ring மாதிரி மெட்டாசைலம், அதுக்கு வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி, அதுக்கப்புறம் ரொம்ப குட்டியை வந்து நம்ம புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வந்து ரிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றோம். ஓகேவா, all tissues on the inner side of the endodermis such as pericycles, vascular bundles and pith are constituted the stele. stele என்ன சார், என்னன்னா எல்லா இதுமே எண்டோடெர்மிஸ்குள்ள
inside the endodermis. ஓகேவா? எண்டோடெர்மிஸ் உள்ள இருந்து இருக்குது பாத்தீங்களா, பெரிசைக்கிள், புரோட்டோசைலம், மெட்டாசைலம், பித்து, ஃப்ளோயம், இது எல்லாமே கம்பைன் ஆகி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டீல்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமான வீடு தான். ஓகேவா? வீடுன்னு சொல்றோம், வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்க. அதே மாதிரி தான் ஸ்டீலுக்குள்ள என்னென்ன இருக்கு, பெரிசைக்கிள் இருக்கு, புரோட்டோசைலம் இருக்கு, மெட்டாசைலம் இருக்கு, பித்து இருக்கு, ஃப்ளோயம் இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இது எல்லாமே கஞ்சாயின் ஒரு இதுதான் என்ன சொல்றோம், நம்ம வந்துட்டு ஸ்டீல்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸ்டீல். ஓகேவா? இது டைகாட்டிலடோனஸ் ரூட். இப்போ நம்ம மோனோகாட்டிலடோனஸ் ரூட்டை பார்த்துடலாம். டைகாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே வேற டிஃபரன்ஷியேஷன் இருக்காது, ஒன்லி மேஜர் டிஃபரன்ஷியேஷன் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அனாட்டமி ஆஃப் மோனோகாட் ரூட் சிமிலர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது டைகாட் ரூட் கூட. ஓகேங்களா? மெனி ஆஸ்பெக்ட், எல்லாத்துலயும் இல்ல, மெனி ஆஸ்பெக்ட். ஓகேவா? இட் ஹாஸ் எபிடெர்மிஸ். அங்க எபிடெர்மிஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, எபிடெர்மிஸ் பிரச்சனை இருக்கு, ரூட்டாஸ் இருக்கு, கார்டெக்ஸ் இருக்கு, கார்டெக்ஸ்க்கு அப்புறம் எண்டோடெர்மிஸ் இருக்கு, பெரிசைக்கிள், ஃப்ளோயம், புரோட்டோசைலம், பித்து, மெட்டாசைலம் எல்லாமே பிரச்சனை இருக்கு. பட் கொஞ்சம் வேற மாதிரி பிரச்சனை இருக்கு. ஓகேவா? இப்போ மெட்டாசைலம் அங்க ஃப்ளோயம் எத்தனை பார்த்தோம், 4 to 4 பார்த்தோம். இங்க நம்ம 6 இருக்கும். 6 passages of xylem and phloem present இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல பித்து வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கு. நல்லா பித்து வந்து நல்லா தெரியும். அதுல வந்து பித்து இன்கான்ஸ்பிஷியஸ் பார்த்தோம் வந்து கிளியரா தெரியாதுன்னு. இது வந்து பித்து வந்து கிளியரா தெரியும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, வேற மேஜர் டிஃபரன்ஸே இருக்காது. ஓகேங்களா? It has epidermis, cortex, endodermis, pericycle, vascular bundles and pith as compared to the dicotyledon which has a fewer xylem bundles. இதுல dicotyledonல என்ன இருக்கு, கொஞ்சம் xylem bundles தான் இருக்கு. பட் இதுல எத்தனை இருக்குன்னு பாருங்க. There are usually more than 6. பாலியார்க்னு சொல்றோம். அங்க வந்து 4 தான் இருந்துச்சு. அதை நம்ம என்ன சொல்றோம், டெட்ராக்னு சொல்றோம். இது நம்ம என்ன சொல்றோம், பாலியார்க்னு சொல்றோம். ஏன்னா இங்க மோர் தென் 6 இருக்கும். மோர் தென் 6னாலே பாலியார்க்னு சொல்றோம் பாத்தீங்களா. 4 இருந்தா டெட்ராஸ்போரஸ்லாம் படிச்சோம் பாத்தீங்களா. அப்ப மோர் தென் 6 இங்க வந்து பாலியார்க். இதுல மோனோகாட்ல வந்து பாலியார்க் இருக்கு, அந்த டைகாட்ல வந்து டெட்ராக். இது எல்லாத்தையும் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, ரூட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸ்டெம்முக்குள்ள போல இன்னும். ஓகேங்களா? ஓகேண்ணா. xylem bundles in monocot. பித் இஸ் லார்ஜ். அங்க வந்து பித்து வந்து இன்கான்ஸ்பிஷியஸா இருந்து, இங்க பித்து வந்து நல்லா கிளியரா தெரியுது. ஓகேங்களா? பித் இஸ் லார்ஜ். பித்து ஒண்ணு இல்ல, சென்ட்ரல் ரீஜன் நம்ம பித்துன்னு சொல்றோம். ஓகேங்களா? அண்ட் வெல் டெவலப், நல்லா டெவலப் ஆயிருக்கு. மோனோகாட்டிலடோனஸ் ரூட் do not undergo any secondary growth. மோனோகாட்டிலடோனஸ் ரூட்ல செகண்டரி growth இருக்காது. ஏன்? மோனோகாட்டிலடோனஸ் க்ளோஸ்ட் கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்காது, நம்ம படிச்சோம் இல்லையா. ஓகே, மோனோகாட்டிலடோனஸ்ல செகண்டரி growth பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா? சூப்பர் கண்ணா. அடுத்தது டைகாட்டிலடோனஸ் ஸ்டெம். இப்போ நம்ம ஸ்டெம்மா பார்த்தலாம். ஓகே, ஸ்டெம்ல வந்து ட்ரைகாம்ஸ்லாம் எப்படி பிரசன்ட் இருக்கு, சிமிலர், அவ்வளோ பெரிய மேஜர் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெம் வந்து எப்படி பிரசன்ட் இருக்கு நம்ம ஒன் பை என்ன பார்க்கலாம். ஓகே, இதுலயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். எப்படி நம்ம ரூட்டை டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தோமோ, அப்படியே ரூட்டை டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஸ்டெம்மையும் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஓகேவா? the translation of typically young dicotyledon stem is called as epidermis. அங்க எபிப்ளம்மா, ரைசோடெர்மிஸ் ஒன்றும் இல்லை, எபிடெர்மிஸ் அவுட் இருக்கும். ஓகேங்களா? மறந்துட வேணாம். ஓகேவா? கன்ஃபியூஸே வேணாம். ஓகேங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். ஓகேவா? எபிடெர்மிஸ் அவுட்டர் ரோத், அதுல ட்ரைகாம்ஸ் பிரசன்ட் இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல, ரூட் ஆஸ் சொல்ல மாட்டோம், ஆஸ் சொல்ல மாட்டோம், ட்ரைகாம்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இல்ல எபிடெர்மல் ஹேர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? எபிடெர்மல் ஹேர், ட்ரைகாம்ஸ் என்ன வேணா சொல்லலாம். பட் ரூட் ஆசிட் மட்டும் வரக்கூடாது, ரூட்ல மட்டும் தான் பிரசன்ட் இருக்குங்க. கவர்டு வித் தின் லேயர் கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் என்னது, அவுட்டர் மோஸ்ட் லேயர் which is prevent the transpirations and water loss வந்து prevent பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம், கியூட்டிக்கல்னு சொல்றோம் பாத்தீங்களா. என்ன கியூட்டிக்கல் என்ன, சன்ஸ்கிரீன் ஞாபகம் சொல்லல. ஓகே, இட் இஸ் பியர் ட்ரைகாம்ஸ். ட்ரைகாம்ஸ் என்னது, அவுட்டர் growth ப்ரொட்ரூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஃபியூஸ் டொமேட்டா இருக்கும். ஓகேவா? இதுல ஸ்டெம் இல்ல, நான் பார்த்தேன் பாத்தீங்களா, லீஃப்ல மட்டும் இல்ல, சில பிளான்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்டொமேட்டா இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி லீஃபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டொமேட்டா வந்துட்டு கம்மியா தான் இருக்கும் இதுல ஸ்டெம்ல. ஓகேவா? ஏன்னா லீஃப்லாம் அதிகமா இருக்கும், பட் ஸ்டெம்லயும் ஸ்டொமேட்டா பிரசன்ட் இருக்கு, அது மறந்துடக்கூடாது. ஓகேவா? the cells are arranged in a multiple layers between epidermis, pericycle, constitute cortex. ஓகேவா? மல்டிபிள்ஸ் லேயர்ல பிரசன்ட் இருக்குமா, ஏன்னா இதுல செகண்டரி growthலாம் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா. மல்டிபிள்ஸ் லேயர் வந்து பிரசன்ட் இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு எபிடெர்மிஸ் சொல்லுவோம். எபிடெர்மிஸ் கீழ வந்து காலன் கைமா பிரசன்ட் இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, காலன் கைமா. அதுக்கு கீழ வந்து பேரண்ட் கைமா, அதுக்கு கீழ வந்து எண்டோடெர்மிஸ்க்குள்ள வந்து பெரிசைக்கிள் வந்து ஃப்ளோயம் பிரசன்ட் இருக்கு. ஃப்ளோயம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, conjoined vascular bundle. ஓகேங்களா? conjoined open vascular bundle. ஏன் ஓபன், கேம்பியம் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ இது ஃப்ளோயம், இது கேம்பியம், இது xylem. ஓகே, அப்போ xylem, ஃப்ளோயம், கேம்பியம், xylem வந்து கன்ஜாயிண்டா இருக்குது, ஒரே ரேடியஸ் இருக்குது, கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல், டைகாட்டிலடோனஸ் ஸ்டெம்ல. ஓகேவா? இப்படி தான் சொல்லிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாங்கன்னு. இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இதோட ஒன் பார்ட், இந்த பார்ட்டை மட்டும் இங்க ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே தான் மோனோகாட்டுக்கும் ரூட்டுக்கும் பார்க்கும். ஓகேவா? இப்படி தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதில் ஒரு செக்ஷனை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஜூம் பண்ணி காட்டியிருப்பாங்க, அதில் என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னு அப்படின்றது. ஓகே ஓகேண்ணா, இப்போ லைன் பை லைனாக படிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இதுவும் நம்ம ரூட் மாதிரி தான் இருக்கும், மேஜர் டிஃபரன்ஸாக ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? the cells have arranged the multi-layer between the epidermis, அதெல்லாம் பார்த்தோம். it consists of a 3 subzone, 3 subzones இருக்கும். the outer is hypodermis. இந்த collenchyma cells சொல்றோம் பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, இந்த collenchyma cells இது நம்ம என்ன சொல்லணும்னா hypodermis சொல்லணும், because hypodermis is made up of collenchyma cells.
ஓகேவா? ஏன் ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் காலன்கேமா செல்ஸ். ஓகேவா? இந்த காலன்கேமா நம்ம ஹைப்போடெர்மிஸ் சொல்லுவோம். 3 சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். ஹைப்போடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் காலன்கேமா செல்ஸ். சொன்னா பாத்தீங்களா? few layer of colonchemata cells இருக்கு. just below the epidermis which will epidermis அதுக்கு கீழ வந்து colonchemata cells இருக்கு. அந்த colonchemata cells இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? hypodermis சொல்லுவோம். இப்போ epidermisனால ஒரு parenchyma cells தான். parenchyma cells எல்லாம் conjoined ஆயிருக்கிறது நம்ம epidermis சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி colonchemata cell எல்லாம் conjoined ஆயிருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? hypodermis சொல்றோம். ஓகேவா? which is provide a mechanical support. இந்த hypodermis ஓட ஃபங்க்ஷன் என்னன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு யங் ஸ்டெம்முக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். அது வந்து இப்படி வளைஞ்சா உடையாம இருக்கிறதுக்காக மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். எது கொடுக்கும்? ஹைப்போடெர்மிஸ் இருக்கும். ஹைப்போடெர்மிஸ் என்ன இருக்கு? காலன்கேமா செல் இருக்கு. மறந்துடக்கூடாது. ஓகேவா? மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த யங் ஸ்டெம். கார்டிகல் லேயர்ஸ் பிலோ த ஹைப்போடெர்மிஸ். ஓகேவா? பிலோ த ஹைப்போடெர்மிஸ் என்ன இருக்கு? கார்டெக்ஸ் இருக்கு. அதான் கார்டிகல் லேயர்னு சொல்றோம். வெல் டிஃபரன்ஷியேட் இருக்கு. அதுல மாதிரி இருக்காது. நிறைய செல்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? பிலோ த எபிடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரவுண்டட் தின் வால்ட் parenchyma cells கான்ஸ்பீஷிஸ் ஆஃப் இன்டர்செல்லுலர் ஸ்பேஷஸ். இன்கான்ஸ்பீஷியஸ்னா கிளியரா பார்க்க முடியாதுன்னு சொன்னோம். இங்க வந்துட்டு கிளியரா பார்க்க முடியும்ன்றாங்க. ஓகேவா? கான்ஸ்பீஷியஸ் ஆஃப் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும். இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் கால்ட் எண்டோடெர்மிஸ். இது நம்ம ரூட்லயே படிச்ச மாதிரி தான். இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? எண்டோடெர்மிஸா இருக்கும். இந்த டயகிராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? பெரிசைக்கிள் பிரசன்ட் இருக்கு. இந்த கார்டெக்ஸ் தான் கார்டெக்ஸ் ரீஜன். ஓகேவா? இந்த கார்டெக்ஸ் ரீஜனோட இன்னர்மோஸ்ட் ரீஜன் வந்து எண்டோடெர்மிஸ் பிரசன்ட் இருக்கு. அந்த எண்டோடெர்மிஸோட இன்னர்மோஸ்ட் பெரிசைக்கிள் இருக்கு. ஓகேவா? அதான் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வராங்க. Endodermis. The cells of the endodermis are in rich in starch. Okay, அந்த starch வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். Rich in starch grains and a layer of also referred to as a starch sheath. அந்த லேயர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டார்ச் ஷீட்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை கண்ணா, அந்த எண்டோடெர்மிஸ் வந்து எதால மேரப்பா? ஸ்டார்ச்சால மேரப்பானதால ஸ்டார்ச் ஷீட்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் ஷீட்ஸ் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ஸ் வந்து அதிகமாக பிரசன்ட் இருக்குமா. இந்த எண்டோடெர்மிஸ்ல வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குமா? ஸ்டார்ச் கிரெயின்ஸ் பிரச்சனை இருக்குமா. அதனால நம்ம ஸ்டார்ச் ஷீட்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் ஷீட்னா என்னது? ஷீட்னாலே உங்களுக்கு தெரியல. நம்ம கவரிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீட்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டார்ச்சான ஆனதுனால, ஸ்டார்ச் கிரெயின்ஸால் ஆனதுனால நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டார்ச் ஷீட்னு சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? சூப்பர், ஃபைன். ஸ்டார்ச் ஷீட். ஓகேங்களா? பெரிசைக்கிள் இஸ் பிரசன்ட் in the inner side of the endodermis. இங்க வந்துட்டு இன்னர் சைடு ஆஃப் தி எண்டோடெர்மிஸ் என்ன பிரசன்ட் இருக்கு? பெரிசைக்கிள் பிரசன்ட் இருக்கு. அண்ட் above the phloem. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. above the phloem. டயகிராம் பாருங்க. இன்னர் சைடு ஆஃப் எண்டோடெர்மிஸோட இன்னர் சைடுல பிரசன்ட் இருக்கு. ஃப்ளோயத்துக்கு above சைடுல பிரசன்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ளோயம் தான் ஃப்ளோயம். இதான் ஃப்ளோயம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃப்ளோயத்துக்கு above சைடுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த செமிலூனார் பேச்சஸ் ஆஃப் ஸ்டெம். அது என்ன செமிலூனார் சார்னா? லூனார்னா 3 உங்களுக்கு தெரியல. செமிலூனார்னா இந்த மாதிரி இருக்கிறது. இந்த 3 இப்படி இருக்கும் தெரியுமா? 3 வரைய வரல. இப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஃபுல் மூன் இல்லாம செமி பாதியா இருக்கும். செமிலூனாரா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கிட்னி ஷேப் இல்ல, செமிலூனார் ஷேப். ஓகேங்களா? ஓகே. In between these vascular bundles, there are few radially placed parenchyma cells which constitute of medullary rays. A large number of vascular bundles are arranged in a ring. Large number of vascular bundles are arranged in a ring. அதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். The ring arrangement of vascular bundles is characterized in a dicot stem. நல்லா பார்த்துக்கோங்க. ring arrangement of vascular bundles ஒரு dicot stem ஒரு characterization. ஓகேங்களா? ring arrangement of vascular bundles இதுல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இங்க என்ன சொல்ல வராங்க? Few layers of radially placed parenchyma cells which constitute medullary rays. medullary raysனா ஒண்ணுமே இல்ல கண்ணா, இதுதான். இங்க இருக்கு பாத்தீங்களா? இதான் பித்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? medullary rays னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம பித்துன்னு சொல்றோமா? இங்க இந்த ஒயிட் கலர் இருக்கிறது இங்க எப்படி போகுது பாத்தீங்களா? நடுல சூரிய ஒளி மாதிரி. ஓகேங்களா? அப்ப இந்த பித்துல இருந்து ஒளி போகுது பாத்தீங்களா? இதான் நம்ம மெடுலரி ரேஸ்னு சொல்றோம். ஓகே, மெடுலா இருந்து ரேஸ் போகுது. ஓகேவா? ஏன்னா பித்தோட இன்னொரு நேம் என்ன சொல்லிதான்? பித்து மெடுலா ஒண்ணுதான் கண்ணா. பித்து மெடுலா ஒண்ணுதான். மறந்துடக்கூடாது. நம்ம இதுலதான் நம்ம அனிமல்ஸ்ல நம்ம மெடுலான்னு சொல்லுவோம். பிளான்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? பித்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த பித்துல இருந்து ரேஸ் போகுது. இந்த ஒயிட் உங்க நடுல ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா? அதான் ரேஸ்னு சொல்றோம். ஓகே, அந்த ரேஸ் பித்து ரேஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? மெடுலரி ரேஸ் சொல்லலாம், பித்து ரேஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். And each vascular bundle is conjoined open with enlarged protoxylem. ஓகேவா? enlarged protoxylem என்ன சார்னா? protoxylem towards உள்ள பார்த்துட்டு இருக்குமா? இங்க பாருங்களேன். புரோட்டோசைலம், இதான் புரோட்டோசைலம். ஓகேவா? இப்போ புரோட்டோசைலம் வந்து உள்நோக்கி இருக்கு. உள்நோக்கி லுக்கிங் இன்சைட். ஓகேவா? புரோட்டோசைலம் வந்து உள்நோக்கி இருந்தா என்டார்ஜ் கண்டிஷன் சொல்றோம். இப்போ என்டார்ஜ்னா வேற ஒன்றும் இல்லை, புரோட்டோசைலம் லுக்கிங் இன்சைட்.
ஓகேவா? அப்போ உள்நோக்கி இருந்தா புரோட்டோசைலம் உள்நோக்கி இருந்தா நம்ம சொல்றோம் என்டார்ச் கண்டிஷன் சொல்றோம். ஓகே புரோட்டோசைலம் மெட்டாசைலம் மேல இருக்கு, புரோட்டோசைலம் உள்நோக்கி இருக்கு. புரோட்டோசைலம் கீழ இருக்கு, மெட்டாசைலம் மேல இருக்கு. மெட்டாசைலம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சைலம், புரோட்டோசைலம் லேட்டர் ஃபார்ம் சைலம் மறந்துடக்கூடாது. Okay, a large number of rounded parenchyma cells which are large interstellar spaces which occupy the central portion of the stem constitute of pith. ஓகேங்களா? central portion எதை ஆக்குபை பண்ணணும், பித் ஆக்குபை பண்ணி இந்த கிளியரா பார்க்க முடியாது. அது ரொம்ப லார்ஜ் ஸ்பேஸா இருக்கும். இந்த டயகிராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப லார்ஜ் ஸ்பேஸா இருக்கும் பித். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவுட்டர் கோத் நம்ம என்ன சொல்றோம், எபிடெர்மஸ் சொல்றோம். எபிடெர்மஸ் வந்து ட்ரைகோம்ஸ், ரூட்டில் ஏர்ஸ் இல்ல, ரூட் ஏர்ஸ் இல்ல, ட்ரைகோம்ஸ் பிரசன்ட் இருக்குன்றோம். இந்த ட்ரைகோம்ஸ் கீழ வந்துட்டு காலன்கைமாட்டா செல்ஸ் ஆன ஹைப்போடெர்மஸ் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா? ஹைப்போடெர்மஸ் பிரசன்ட் இருக்கு. இந்த ஹைப்போடெர்மஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் டு தி யங் ஸ்டெம் வந்து அடாம விழாம உடையறதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. அதுக்கு வந்து கார்டஸ் லேயர் வந்து பிரச்சனை இருக்கு. அந்த கார்டஸ் லேயர் இன்னர் மோஸ்ட் பார்ட் நம்ம எண்டோடெர்மஸ் சொல்லுவோம். எண்டோடெர்மஸ் உள்ள வந்து பெரிசைக்கிள் இருக்கு. அந்த பெரிசைக்கிள் வந்து ஃப்ளோயத்துக்கு மேல இருக்கு. ஓகேவா? ஃப்ளோயத்துக்கு மேல எண்டோடெர்மஸ் உள்ள பெஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுப்பாங்களே. ஓகேவா? ஹஸ்பண்டுக்கு கீழே லவ்வருக்கு மேல அது மாதிரி அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ எண்டோடெர்மஸ் உள்ள பெரிசைக்கிள், ஃப்ளோயத்துக்கு மேல பெரிசைக்கிள். ஓகேவா? அது கீழே வந்துட்டு ஒரு ஷீட் கவரிங் இருக்கு. வாஸ்குலர் பண்டில். இதுதான் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் என்னது? ஃப்ளோயம் அண்ட் சைலம் அண்ட் ஃப்ளோயம் கம்பைன் பண்ணுறது வாஸ்குலர் பண்டில். அந்த ஷீட் கவரிங்ல வந்து என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்டார்ச் கிரெயின்ஸ் பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், ஸ்டார்ச் ஷீட்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ள வரோம். உள்ள வந்து கன்ஜாயின்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் சொல்றோம். ஏன் கன்ஜாயின்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் சொல்றோம்னா, இங்க கேம்பியம் பிரச்சனை இருக்கு which helpful for secondary growth. ஓகேவா? அது கீழ வந்தா புரோட்டோசைலம் வந்து என்டார்ச் கண்டிஷன்ல இருக்கு. என்டார்ச் கண்டிஷன்ல வந்து உள் நோக்கி இருக்கு. ஓகேங்களா? அது கீழ வந்தா மெடிரரி ரேஸ் பிரச்சனை இருக்கு. மெடிரரி ரேஸ் பிரச்சனை இருக்குன்னா பித்தில இருந்து ரேஸ் வருது. ஓகேங்களா? இந்த பித்தில இருந்து இந்த ரேஸ் எல்லாம் அப்படி வருதுனால மெடிரரி ரேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேசஸ்ல பித் பிரச்சனை இருக்கு. பித் இஸ் கிளியர்லி சீன். இவ்வளவுதான் நம்ம டைகாட்டிலடோனஸ் ஸ்டெம். அவ்வளவுதான். இதே மாதிரி சேம் தான் நம்ம இருக்கும் மோனோகாட்டிலடோனஸ் இருக்கும். மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ மோனோகாட்டிலடோனஸ் ஸ்டெம் பார்த்துடலாம். இந்த மோனோகாட்டிலடோனஸ் ஸ்டெம் as a sclerenchymatous hypodermis. அங்க என்ன ஹைப்போடெர்மிஸ் பார்த்தோம்? கோலன்கைமாட்டஸ் ஹைப்போடெர்மிஸ் பார்த்தோம். இது sclerenchymatous hypodermis which means dead cells. sclerenchymaலே dead cells. ஏன் டெட் செல்ஸ் சொல்றோம்? புரோட்டோசைலம் சைட்டோபிளாசம்லாம் பிரசன்ட் இருக்கு. புரோட்டோசைலம் இல்ல, சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாஸ்ட் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸ்கேட்டரா இருக்கும், அங்கங்க இருக்கும். டயகிராம் பாருங்க உங்களுக்கு புரியும். அங்கங்க இருக்கும் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஓகேவா? எங்கங்க திருச்சி இருக்கு பாத்தீங்களா? ஸ்கேட்டர்ட் சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபார்ம் தான் நம்ம ஸ்கேட்டர்ட் சொல்லுவோம். ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் each surrounded by a sclerenchymatous layer. Okay, each surrounded by sclerenchymatous bundle sheath. Okay, a large conspicuous parenchymatous ground. Conspicuous na thick, ரொம்ப clear-ஆ தெரியுது. ஓகேங்களா? Conspicuous parenchymatous ground tissue system is present. Vascular bundles are conjoined and closed. conjoined ஒரே லேயர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா க்ளோஸ்டா இருக்கும். ஏன் க்ளோஸ்டா இருக்கும்னு சொல்றேன்? இங்க வந்து கேம்பியம் பிரசன்ட் ஆகல. அப்ப செகண்டரி growth பண்ண முடியாது. ஓகே, அப்ப க்ளோஸ்டா இருக்கு. ஓகேங்களா? Peripheral vascular bundles are generally smaller than the central located one. இங்கே ஓகேவா? பெரிஃபெரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் much smaller than a central located one. புரிஞ்சுதா? பெரிஃபெரல் இருக்கிறது. ஓகேங்களா? அவுட்டர் லேயர்ல இருக்கிற வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்குமா? எதோட கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது, சென்ட்ரல் இருக்கிற ரீஜனை கம்பேர் பண்ணும்போது இந்த பெரிஃபெரல் அவுட்டர் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிற சைடுல இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியா இருக்குமா? சென்ட்ரல் வந்து பெருசா இருக்கும்னு சொல்றாங்க வாஸ்குலர் பண்டில்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? வாஸ்குலர் பண்டில்னு சொல்றோம். இந்த வாஸ்குலர் பண்டில் தான் ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த வாஸ்குலர் பண்டிலுக்குள்ள தான் சைலம் அண்ட் ஃப்ளோயம் பிரசன்ட் ஆயிருக்கு. மறந்துடக்கூடாது. அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப பேசிக் தான். smaller than the central located ones சொல்றாங்க. The phloem parenchyma is absent. The phloem parenchyma is absent and water containing cavities are present within the vascular bundles. Okay, phloem parenchyma is absent and water containing is present அப்படின்றாங்க. இது எப்படி இருக்குன்னா மண்டை ஓடு மாதிரி இருக்கும். எங்க வரையறது? பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை ஓடு வந்துட்டு எப்படி ஒரு மனுஷனோட மண்டை ஓடு எப்படி கிளியரா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா? ஓகே, இங்கே ட்ரை பண்ணுவோம். மெட்டாசைலம் அந்த செஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள எப்படி தெரியுமா? மூக்கு மாதிரி. இந்த மூக்குல இருந்து இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வாட்டர் வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்லுவோம். வாட்டர் வாஸ்குலர் பண்டில். ஓகேவா? இப்போ ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மண்டோடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டாசைலம் சொல்லுவோம். ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா? மெட்டாசைலம். இது மெட்டாசைலம். இந்த கிரீன் வந்துட்டு புரோட்டோசைலம்.
புரோட்டோசைலம். இங்க ஃப்ளோயம் எங்க பிரசன்ட் இருக்குன்னா இப்படி பிரசன்ட் இருக்கும், நெத்தி மாதிரி பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி மெட்டாசைலம் எழுதிட்டேன், நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த ஃப்ளோயம் வந்து பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குமா. ஓகே, அப்போ பார்க்கறது ஒரு மண்டை ஓடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குன்றாங்க. வாஸ்குலர் மட்டும் வச்சு தின் பண்டல் அப்படின்ஸ். ஓகேவா, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடியே. எபிடெர்மிஸ், இங்கே ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ் எதனால மேடப்பாயிருந்துச்சு, எதனால மேடப்பாயிருக்கு ஸ்லீரன் கைமா அப்படின்ற செல்லால மேடப்பாயிருக்கு. கிளியரா தெரியுதா? தெரியுது. அப்போ இது வந்துட்டு ஸ்லீரன் கைமாட்டஸ் செல்ஸ், ஸ்லீரன் கைமாட்டஸ் செல்ஸால மேடப்பாயிருக்கு. ஓகேங்களா, ஸ்லீரன் கைமாட்டஸ் செல்ஸால மேடப்பாயிருக்கு. வாஸ்குலர் பண்டல்ஸ்குள்ள அது வந்து க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல்ஸ், ஏன்னா காம்பியம் வந்து பிரசன்ட் ஆகல. ஓகேங்களா, சைலம் அண்ட் ஃப்ளோயம் பிரசன்ட் இருக்கு, கிரவுண்ட் டிஷ்யூ பிரசன்ட் இருக்கு. இதில் வந்து பித்து அவ்வளோ டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஓகேங்களா, கிரவுண்ட் டிஷ்யூ தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். கிரவுண்ட் டிஷ்யூன்னு இது எல்லாமே சொல்லுவோம். பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை கலர் இருக்கிறது எல்லாமே நம்ம கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் நம்ம மோனோகாட் ஸ்டெம். ஓகேவா, இப்போ நம்ம லீஃப்க்கு வந்துட்டு அவ்வளோதான். லாஸ்ட் பார்ட் வந்து 2 டைப் ஆஃப் லீஃப் இருக்கு. ட்ராசிவென்ட்ரல் லீஃப், ஐசோபைலேட்டரல் லீஃப்னு சொல்லுவோம். 2 டைப்ஸ் ஆஃப் லீஃப் வந்து பிரசன்ட் இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராசிவென்ட்ரல் வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். டார்சிவென்ட்ரல் வந்துட்டு டைகாட்டிலிடன்ஸ் தான் சொல்லுவோம். ட்ராசிவென்ட்ரல் என்ன சார்னா 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, எந்த சைடில், ட்ராசல் சைட்லையும் வென்ட்ரல் சைட்லையும். இந்த டயக்ராம் பாருங்களேன். ட்ராசல் சைடில் செல்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, நீட்டமாக அரேஞ்ச் ஆயிருக்கு. வென்ட்ரல் சைட்ஸில் ஸ்பாஞ்ச் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, டயக்ராம் கலர் வேணா மாற்றி வரையட்டா. ஓகேவா, அப்போ எதுக்கு ட்ராசிவென்ட்ரல் பேர் வந்துச்சுன்னா, டார்சல் சைடில் வந்து ஒரு டைப் ஆஃப் செல்லும், வென்ட்ரல் சைடில் இன்னொரு டைப் ஆஃப் செல்லும். 2 டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இருக்கு. டார்சிவென்ட்ரல். ஓகேவா, ட்ராசல் செல், வென்ட்ரல் செல். அப்போ 2 டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இருக்கு ஒரு டைப்லையும். அதனால தான் டார்சிவென்ட்ரல் லீஃப்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்படி தான் பேர் வந்துச்சு. எப்படி பேர் வந்துச்சுன்னா, டார்சல் சைல்ஸ் ஒரு டைப் ஆஃப் லீஃப் இருக்கு, வென்ட்ரல் சைல்ஸ் ஒரு டைப் ஆஃப் லீஃப் இருக்கு. அப்போ ட்ராசிவென்ட்ரல் லீஃப்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இப்படிதான் ட்ராசிவென்ட்ரல் லீஃப்னு அந்த பேர்லேயே அர்த்தம் இருக்கு. அர்த்தம் தெரியாம படிக்காதீங்க. நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி கான்செப்டை புரிஞ்சு படிச்சா தான் ஈஸியாக படிக்க முடியும். ஓகேவா, the vertical section of ட்ராசிவென்ட்ரல் leaf through a lamina. லாமினானா என்ன சார், முன்னாடியே நம்ம இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது சொல்லியிருந்தோம். ஒரு லீஃப் பிளேடை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா, டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனா கட் பண்ணி எடுத்தோம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப லாமினானா என்னது, இதுதான் லாமினா. இதை நம்ம லீஃப் பிளேடுன்னு சொல்லலாம், லாமினான்னு சொல்லலாம். ஓகேங்களா, லாமினான்னு சொல்லலாம், லீஃப் பிளேடுன்னு சொல்லலாம். ஓகேவா, இது லீஃப் தான் லீஃப் பிளேடு, லீஃப் லாமினான்னு சொல்றோம். அதை கட் பண்ணி எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குமா, 3 தரமான மெயின் பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுல என்ன, ஃபர்ஸ்ட் எபிடெர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதுல என்ன பிரச்சனை இருக்கு, எபிடெர்மிஸ் பிரச்சனை இருக்கு. ஓகேவா, எபிடெர்மிஸ் பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் எபிடெர்மிஸ்குள்ள மீசோஃபைல், இதுல வந்துட்டு கார்டெக்ஸ், பித்து, என்னது எண்டோடெர்மிஸ், அப்படி இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. ஓகேவா, 3 லேயர், எபிடெர்மிஸ், மீசோஃபைல், அவ்வளவுதான். எபிடெர்மிஸ், மீசோஃபைல், வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டம்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகே, வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப எபிடெர்மிஸ், மீசோஃபைல், வாஸ்குலர் பண்டில்ஸ். இந்த மீசோஃபைல்ல எது பிரச்சனை இருக்கும், குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்கும். அங்க இருந்தா போட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஓகே, இது மறந்துடக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இங்க பாருங்க, இது உங்களுக்கு புரிஞ்சதுல, ட்ராசிவென்ட்ரல் புரிஞ்சதுல. 3 டைப் ஆஃப் லீஃப் இருக்கு, 3 இது இருக்கு. எபிடெர்மிஸ், ஓகேவா, இது வந்து அடாசியல், மேல இருக்கிறது அடடா அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்க, அடடா வந்துட்டு மேல அடாசியல் சொல்லுவோம். அப்பப்பா கீழே தான் சொல்லுவோம். ஓகே, அப்பப்பான்னு சொல்றது அபாசியல். ஓகே, அபாசியல்னா கீழே இருக்கிறது, அடாசியல் மேல இருக்கிறது. ஓகேவா, அபாசியல் செல் தான் அதிகமான ஸ்டொமேட்டா பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா லீஃபுக்கு பின்னாடி அதிகமான ஸ்டொமேட்டா பிரச்சனை இருந்தா லீஃப் வந்து இப்படி எக்ஸ்போஸ் ஆகுது. இதுல சூரியனுக்கு இப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது லீஃபு கீழே அதிகமாக ஸ்டொமேட்டா பிரச்சனை இருந்தா அவ்வளவு டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. இங்க அடாசியல்னா அப்பர் சைடு. ஓகே, அப்பர் சைடு தான் நம்ம அடான்னு சொல்லுவோம், மறந்துடக்கூடாது. அப்பர் சைடு தான் நம்ம அடாசியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, லோவர் சைடு நம்ம அபாசியல்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்போ அப்பர் சைடுல வந்து பிரச்சனை இருந்தா நிறைய டிரான்ஸ்பிரேஷன்ல வாட்டர் லாஸ் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா மோனோகாட்ல வேற வேற நடந்திருக்கு. நம்ம மோனோகாட் பார்க்கலாம். இப்போ டயக்ராம் நல்லா பாத்துக்கோங்க. இது அவுட்டர் மோஸ்ட் எபிடெர்மிஸ், இது அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். ஓகேங்களா, 2 இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள 2 மீசோஃபைல் செல்ஸ், இது ரெண்டுமே மீசோஃபைல் செல்ஸ் பிரச்சனை இருக்கு. ஓகேவா, இந்த மீசோஃபைல் செல்ஸ்க்குள்ள என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்ட் எது யூஸ்ஃபுல் பண்ணுது, போட்டோஸ் யூஸ் பண்ணுது. ஓகேவா, இதுக்கு தான் வாஸ்குலர் பட்னு சொல்றோம். இதுக்குள்ள தான் சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, இவ்வளவுதான் சிம்பிள். 3 டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம படிச்சிட்டோம். அவ்வளவுதான், படிச்சே முடிச்சிட்டோம். வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் நம்ம டக்குன்னு கொடுத்துருப்போம். ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம், லைன் பை லைனா பாத்துக்கலாம். ஓகேங்களா, the epidermis is the both upper surface, அடாசியல், அபாசியல். அடடா அது வந்துட்டு மேல அப்பர்.
அடடடடா அப்பப்பப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? அடடடடான்னு தான் சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் அப்பர் தான். ஃபர்ஸ்ட் அடாக்சியல். அடுத்தது லோவர் நம்ம என்ன சொல்லுவோம்? அபாக்சியல். ஓகேவா? 2 டைப் இருக்கு. அபாக்சியல்ல அதிகமான ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். ஏன்னா கீழே பிரசன்ட் ஆயிருந்தாதான் டிரான்ஸ்பிரேஷன் லூஸ் ஆகும். பட் மோனோகாட்ல வேற மாதிரி இருக்கும். அதை மோனோகாட் படிக்கும்போது நான் சொல்றேன். ஓகேவா? அப்போ டைகாட்ல லீஃப் பொறுத்த வரைக்கும் அடாக்சியல் கையில தான் கீழே உள்புறத்துல தான் என்ன இருக்கும்? ஸ்டொமேட்டா பிரசன்ட் இருக்கும். அதிகமான ஸ்டொமேட்டா பிரசன்ட் இருக்கும். மறந்துடக்கூடாது. ஓகேவா கண்ணா? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. Epidermis, both upper and lower adaxial abaxial of a leaf has a conspicuous cuticle. ஓகேவா? ரொம்ப கிளியரான, ரொம்ப திக்கான, ரொம்ப கிளியரா தெரியக்கூடிய ஒரு cuticle பிரச்சனை இருக்கு. ஏன்னா cuticle is most important இல்லையா? எதுக்கு இம்பார்ட்டன்ட்? லீஃப்ல cuticle இருந்தாதான் சன்ரைஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது லீஃபை கருகாம இருக்கிறதுக்கும் டிரான்ஸ்பிரேஷனால வாட்டர் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த cuticle சன்ஸ்கிரீன் தான் cuticle. ஓகேவா? அப்போ ரொம்ப கிளியரான cuticle வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க பிங்க் கலர் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிங்க் கலர் தான் எபிடெர்மிஸ். மேல பச்சை கலருக்கு பாத்தீங்கன்னா அதான் கியூட்டிக்கல். ஓகே, அவ்வளவு திக்கான கியூட்டிக்கல் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த அபாக்சியல் எபிடெர்மிஸ், அபாக்சியல்னா அப்பப்பப்பா செகண்டா வருது. ஓகேங்களா? அபாக்சியல் எபிடெர்மிஸ் ஜெனரலி பியர்ஸ் த ஸ்டொமேட்டா than the அடாக்சியல் எபிடெர்மிஸ். அப்ப அபாக்சியல் எபிடெர்மிஸ்ல தான் ஸ்டொமேட்டா அதிகமா இருக்குமா when compared to the அடாக்சியல் எபிடெர்மிஸ். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ஏன் முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா? கீழே இருந்தாதான் சன்லைட்டுக்கு டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகாது. சன்லைட் டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகலன்னா வாட்டர் லாஸ் வந்து அவ்வளோ டிரான்ஸ்பிரேஷன் மூலமா வாட்டர் லாஸ் வந்து ஆகிட்டே இருக்காது. ஓகேவா? அபாக்சியல், அடாக்சியல், அடடடா அப்பப்பா வச்சோம். ஓகேங்களா? இந்த லேட்டர் மே ஈவன் லேக் ஸ்டொமேட்டா. ஓகேங்களா? அடாக்சியல் சில பிளான்ல இல்லாமலே இருக்கும். ரேர்லி 1-2 தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லாம கூட இருக்கலாம். ஓகே, லேட்டர் என்ன சொல்றாங்க? அடாக்சியல் தான் சொல்றாங்க. அடாக்சியல் மே லேக் ஸ்டொமேட்டா. The tissue system between the upper and lower epidermis is called as a mesophyll. இப்பதான் மெயினுக்கே வராங்க. ஓகேங்களா? இதுக்கு ரெண்டும் நடுவில் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? மீசோஃபில்னு சொல்றோம். மீசோஃபில் என்னது? 2. அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் மீசோஃபில் எங்க இருக்கு? ட்ராசி சைல ஒரு டைப் ஆஃப் மீசோஃபிலும் வென்ட்ரல் சைல ஒரு டைப் ஆஃப் மீசோஃபிலும் செல்ஸ் பிரசன்ட் ஆனதுனால தான் இந்த பிளான்ட்டுக்கு ட்ராசி வென்ட்ரல் சொன்னீங்க. ஓகேவா? மீசோஃபில் which possess chloroplast and carry out photosynthesis. அப்போ மீசோஃபில்ல தான் என்ன பிரச்சனை இருக்கு? குளோரோபிளாஸ்ட். அங்க தான நடக்குது photosynthesis நடக்குது. உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா? லீஃப் தான் என்ன பண்ணும்? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணா photosynthesis நடக்கும். ஓகேவா? ஏன் photosynthesis நடக்குதுன்னா மீசோஃபில் செல்ஸ் பிரச்சனை இருக்கு. அந்த மீசோஃபில் செல்ஸ்க்குள்ள வந்து குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்க ஒரு செல்லுனா இந்த மீசோஃபில் செல்ஸ்க்குள்ள வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் வந்து நிறைய பண்டில் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? குளோரோபிளாஸ்ட்குள்ள பிரச்சனை இருக்குமா? அந்த குளோரோபிளாஸ்ட்குள்ள நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அது PS1 PS2 நடந்து ATP ஜெனரேட் பண்ணி ATP இருந்து ஃபுட் வந்து குளுக்கோஸ் ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணும். ருபிஸ்கோ, கால்வின் சைக்கிள், C4 சைக்கிள் அதெல்லாம் அப்படி இருக்கும். ஓகேவா? இது இப்போ மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மீசோஃபைல்ஸ். இதான் மீசோஃபைல்ஸ். இது வந்துட்டு குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா? ஓகேவா கண்ணா? சூப்பர் கண்ணா. இட்ஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா and two types of cells are palisade parenchyma and spongy parenchyma. அதான் முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா 2 types of மீசோஃபைல்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம்? palisade and spongy சொல்றோம். எது சார் palisadeனா? இதுதான் palisade. இதை நம்ம சொல்றோம் palisade parenchyma சொல்றோம். இதை வந்து spongy parenchyma சொல்றோம். 2 different shape palisade. ஓகேவா? இது வந்து இப்படி இருக்கும், அண்டார்டிகா இருக்கும். ஓகேவா? இது வந்து ரவுண்டா இருக்கும். ஓகேங்களா? அதனால palisade ஸ்பாஞ்சின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த அடாக்சியல் பிளேஸ்ட் வித் எதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். அடால என்ன பிரச்சனை இருக்கு? palisade பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடால பாயாசம் பிரச்சனை இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். அடா பாயாசம் சொல்லுவோம் பாத்தீங்களா? அடால palisade பிரச்சனை இருக்கு. அபால அபால வந்து என்ன பிரச்சனை இருக்கு? அபாக்சியல் சைடுல ஸ்பாஞ்சி பிரச்சனை இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சாலே போதும், நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அபாஸ்போ. ஓகேங்களா? அப்ப அடடடால பாயாசம் பிரச்சனை இருக்கு. ஓகே, அடாக்சியல் சைடுல வந்துட்டு palisade பிரைமா பிரச்சனை இருக்கு. அபாக்சியல் சைடுல வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமா பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அடாக்சியல் சைடுல palisade மீசோஃபில் பேரன்கைமா பிரச்சனை இருக்கு. அபாக்சியல் சைடுல ஸ்பாஞ்சி பேரன்கைமா ஸ்பாஞ்சி மீசோஃபில் பிரச்சனை இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, which is arranged vertically and parallel to each other. இது vertically and parallel to each other னா அடாக்சியல் சைடுல அரேஞ்ச் இருக்க palisade கிடைமா இருக்கு. ஓகேவா? the oval and round shape, இது வந்து எதா இருக்கும்? oval and round shape இருக்குமா? loosely arranged. oval and loosely arranged parenchyma. இங்க பாருங்களேன், இந்த அடடடா பாருங்க, அடடடல இந்த palisade பாருங்க எவ்வளவு டைட்டா அரேஞ்ச் இருக்கு. பாத்தீங்களா? ரொம்ப டைட்டா அரேஞ்ச். ஆனா இந்த இது ஸ்பாஞ்சி பாருங்க ரொம்ப லூஸா அரேஞ்ச் இருக்கு. நிறைய இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் வந்து பார்க்க முடியும். நிறைய இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பாத்தீங்களா? அப்போ அது லூஸா அரேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா? லூஸா அரேஞ்ச் இருக்கு. ஓகே, இட்ஸ் சிச்சுவேட்டட் பிலோ த palisade செல். palisade கீழ இருக்கும், அபாக்சியலுக்கு சைடுல இருக்கும்னு சொல்றாங்க. அபாக்சியலுக்கு மேல இருக்கும், லோவர் எபிடெர்மிஸ்க்கு மேல இருக்கும். ஓகேங்களா? These are numerous large space of air cavities between
the cells. Numerous large cavities, okay, large air cavities எல்லாம் present இருக்குன்றாங்க. ஓகே, ஏன்னா loosely arrange இருக்கிறதுனால numerous number of large cavities வந்து present இருக்கு. ஓகே, vascular system includes vascular bundles. vascular system அடுத்து vascular systemத்துக்கு வராங்க. vascular systemத்துல என்ன இருக்கும்? vascular bundles இருக்கும். vascular bundlesல xylem and phloem present இருக்கும். ஓகேங்களா? Can be dependent on the it can be seen in the veins of the midrib. midribனா என்னதுன்னா plant இது present இருக்கு. இதை நம்ம மிட்ரிப்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம வெயின்ஸ்னு சொல்லுவோம். கலர் வேணா மாற்றி வரேன். இது வெயின். இந்த பச்சை கலர் இருக்கு பார்த்தீங்களா, அது மிட்ரிப். அது ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேவா? இது வெயின்னு சொல்லுவோம், இது மிட்ரிப்னு சொல்லுவோம். பச்சை கலர் இருக்கு பார்த்தீங்களா, அது மிட்ரிப். மிட்ரிப். ஓகேவா? பச்சை கலர் இருக்கிறது மிட்ரிப். ஓகேவா? veins and signs, the size of the vascular bundles are dependent on the size of the veins. ஓகேவா? இந்த வெயின் குட்டியூண்டு இருக்கு சார். அப்போ சைஸ் ஆஃப் த வாஸ்குலர் பண்டல்ஸ் குட்டியூண்டா இருக்கும். அப்போ மிட்ரிப் ரொம்ப பெருசா இருக்கு சார், ரொம்ப பெருசா இருக்கும். இந்த வெயின் இதை விட ரொம்ப பெருசா இருக்கு சார், அங்க வாஸ்குலர் பண்டல் பெருசா இருக்கும். ஓகேவா? அப்போ சைஸ் ஆஃப் த வாஸ்குலர் பண்டல்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த வெயின்ஸ் அண்ட் மிட்ரிப். ஓகேங்களா? The veins are vary in thickness in the reticular venation. Reticular venation என்னது? இப்படி இருக்கிறதா reticular venation. ஓகேவா? parallel venationனா இப்படி வந்துட்டு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இல்ல இப்படி இருக்கிறது. இந்த வாழையில எல்லாம் பாப்பீங்களா? அதான் நம்ம parallel venation சொல்லுவோம். reticular venation இது அப்படி இருக்கிறது. ஓகேவா? veins எல்லாம் இப்படி இங்க சைஸ் ஏறா போறதா reticular venation சொல்றோம். அது எதுல இருக்கு? டைகாட் இருக்குவா? நீங்க என்ன படிக்கிறீங்க? டாக்டரா படிக்கிறீங்க. நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? நம்ம ஏற்கனவே ட்ரிக் சொல்லியிருந்தோம். டைகாட்ல reticular venation, member of parliament. மோனோகாட்ல parallel venation. ஓகேவா? டாக்டர் எம்பி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்ன பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓகே, சூப்பர். ஞாபகம் தான், நல்லதுதான். ஓகே, நம்ம பார்த்துட்டோம். மிட்ரிப் இருக்கு, வெயின் இருக்கு, டைகாட் லீஃப். The vascular bundles are surrounded by the layer of thick walled bundle sheath cells. bundle sheath cells இருக்கும். ஓகேவா? ஓகே, எங்க விட்டேன்? ஓகே, the vascular bundles are surrounded by the thick walled bundle sheath cells. ஒண்ணும் இல்ல கண்ணா, இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. இது வாஸ்குலர் பண்டில். இதோட அவுட்டர்ல எல்லாமே பச்சை கலர்ல கொடுத்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். எனக்கு எப்படி தான் ஆச்சு, என்னடா பண்டில் ஷீட்டே காணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணல. இதை நம்ம என்ன சொல்வோம்னா பண்டில் ஷீட் செல்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? பண்டில் ஷீட் செல் வந்து என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? வேற எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு பண்டில் ஷீட் செல் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? பண்டில் ஷீட் செல் எங்க பிரச்சனை இருக்கு? வாஸ்குலர் பண்டில்ஸ் தான். வாஸ்குலர் பண்டில்ஸ் அவுட்டர் சைடுல வந்துட்டு பண்டில் ஷீட் செல் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேவா? ரொம்ப உப்பி போன செல்லா இருக்கும். ரொம்ப குண்டா பண்டில் ஷீட்னா கவரிங். ஓகே, அந்த பண்டில் ஷீட் மாதிரி கவரிங் இருக்கும். ஓகே, எது நடுல? வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு அவுட் சைடு. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. பண்டில் ஷீட் செல்ஸ் பிரச்சனை இருக்கும். அண்ட் ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் ஆஃப் xylem இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் எங்க xylem and phloem பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த உருண்டையா இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? xylemனு சொல்றோம். இங்க இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம phloemனு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. xylem and phloem வந்துட்டு வாஸ்குலர் பண்டில்குள்ள பிரச்சனை இருக்கு. அதோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்துட்டு என்ன சொல்றோம்? பண்டில் ஷீட் செல்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப ட்ராசி வென்ட்ரல் லீஃப் நம்ம எதுக்கு சொல்றோம்? ட்ராசி வென்ட்ரல் லீஃப் லைகார்டினஸ் பிளான்ல மட்டும் தான் பார்க்க முடியும். 2 types of leaf பிரச்சனை இருக்கும். 2 types of cells பிரச்சனை இருக்கும். பேலசேட் அண்ட் ஸ்பாஞ்சி. ட்ராசி வென்ட்ரலஸ் பிரச்சனை இருக்கிறதுனால 2 types சொல்றோம். 2 எபிடெர்மிஸ் பார்க்கலாம். அதுல வந்துட்டு அடாசியல்ல மேல, அடடடா மேல, அபாசியல்ல கீழே. அபாசியல்ல வந்து நிறைய வந்துட்டு ஸ்டொமேட்டா பிரச்சனை இருக்கும். அடாசியல் ரொம்ப கம்மியா இருக்கும், இல்ல பிரச்சனை ஆகாம கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப 2 types of பேலசேட் வந்து ரொம்ப டைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்புறம் வாஸ்குலர் பண்டில் பிரச்சனை இருக்கும். வாஸ்குலர் பண்டில் அவுட்டர் growth வந்துட்டு எப்படி இருக்குன்னா பண்டில் ஷீட் செல் பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான் முடிச்சாச்சு. 3 types of layer தெரியல? எபிடெர்மிஸ், மீசோஃபைல், வாஸ்குலர் பண்டில்ஸ். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் மோனோகாட்லும். ஆனா மோனோகாட்ல வந்து டாசி வென்ட்ரல் லீஃப் இல்ல, ஐசோபைலேட்டர் லீஃப். அது ஒரே டைப் ஆஃப் செல்ஸ் தான் பிரச்சனை இருக்கும். இங்க பாருங்க, ஒரே டைப் ஆஃப் செல்ஸ் தான் பிரச்சனை இருக்கும். அங்க வந்து நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? பாலிசேட், ஸ்பாஞ்சி, நீங்க ஒரே டைப் ஆஃப் செல்னால ஐசோனா சிங்கிள், பைலேட்டர் ரெண்டு சைடுலயுமே ரெண்டு சைடுலயுமே ஒரே டைப் ஆஃப் லீஃப் தான் பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? அங்க நல்லா டைட்டா அரேஞ்ச் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் இல்லாம அரேஞ்ச் இருக்கு பாத்தீங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஐசோபைலேட்டர் லீஃப்னு சொல்றோம். ஓகேவா? the anatomy of isobilateral leaf is similar to that of the dorsiventral in many ways. கொஞ்சம் இதுல இருக்கு, பட் similarities இருக்கு, பட் differentiation தான் இருக்கு. ஓகேவா? it is the following characteristic difference. ஓகேவா? the characteristic difference இருக்கு. in isobilateral leaf the stomata are present in the both of the surface of the epidermis. stomata present in both surface. மறந்துடக்கூடாது. எதுல? ஐசோபைலேட்டர் லீஃப்ல. சார், அப்போ ஐசோபைலேட்டர் லீஃப்ல வந்துட்டு ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருந்தா வாட்டர் லூஸ் ஆகாதா சார்? நமக்கு எல்லாம் தெரியல, வாட்டர் லூஸ் ஆகாது சார். அதுக்கு எப்படி சார்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஓகேங்களா? வாட்டர் வந்து ஸ்டோர் பல்ஜ் செல்ஸ் சொல்லுவோம். ஓகே, பார்ப்போம். ஓகேங்களா? புல்லி ஃபார்ம் செல்ஸ்.
புல்லிஃபார்ம் செல்ஸ் என்ன பண்ணா அது விரிஞ்சிருக்குமா அதுக்குள்ள போய் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சா இலை வந்து விரிச்சிருக்கும். ஓகேவா? ஒருவேளை அதுல வாட்டர் லூஸ் ஆச்சுன்னா இலை சுருங்கிடும். ஓகேங்களா? இதனால தான் இந்த மெக்கானிசம் எதில் பிரச்சனை இருக்குன்னா மோனோகாட்ல பிரச்சனை இருக்கு. ஏன் மோனோகாட்ல பிரச்சனை இருக்குன்னா மோனோகாட்ல வந்துட்டு எது அடாசியல் செயலையும் அபாசியல் செயலையும் ஸ்டொமேட்டா பிரச்சனை இருக்கிறதுனால அது டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப டிரான்ஸ்பிரேஷன் வாட்டர் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால புல்லிஃபார்ம் செல்ஸ் பிரச்சனை இருக்கு. இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்துட்டு வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கும். வாட்டர் ஸ்டோர் பண்ணி வந்து புல்லி நல்லா புல்லுன்னு இருக்கும்போது லீஃப் நல்லா இருக்கும். அந்த புல்லிஃபார்ம் செல்ஸ்லேயே வாட்டர் இதாச்சுன்னா லீஃப் சுருங்கிடும். அது புல்லிஃபார்ம் செல்லும் சுருங்கி இதுவும் சுருங்கிடும். அதான் சொல்றாங்க இங்க. Surface of the epidermis. The mesophile is not differentiated into இங்க சொன்னா பாத்தீங்களா not differentiated into palisade and spongy. Palisade parenchyma, spongy parenchyma differentiate ஆகல. ஒரே செல் தான் ரொம்ப டைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? In grasses, monocotyl தான் சொல்றோம். Grasses, certain adaxial epidermis along with the veins modify themselves into a large empty. நல்லா பாத்துக்கோங்க. லார்ஜா இருக்குமா, பெருசா இருக்கும். empty colorless cells. கலர்லெஸ் செல்ஸ்னா குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்குது. கலர்லெஸ் செல்ஸ் ஓகேவா? லார்ஜ் எம்டியா இருக்கும் கலர்லெஸ் செல்ஸ். அந்த எம்டியா இருக்கிறதுல வாட்டர் போய் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த செல்ஸ் என்ன சொல்றோம்? these cells are called as bulliform cells. When bulliform cells the leaves are absorb water and are turgid. நல்லா விரிஞ்சிருக்கும், turgid இருக்கும். The leaf surface is exposed. வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகேவா? when they are flaccid due to the water stress வரும்போது the leaves may be curl inwards. லீஃப் வந்து சுருண்டுக்கும். தண்ணி இல்லாமல் லீஃப் சுருண்டு பார்த்தீங்களா, ட்ரையாக சுருண்டு பார்த்தீங்களா, அதுமாரி லீஃப் சுருண்டுக்கும். புல்லிஃபார்ம் செல்ஸில் வந்து தண்ணி இல்லைன்னா அப்படின்றாங்க. ஓகேங்களா? டு மினிமைஸ் வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இதோட மெக்கானிசம். அப்போ இப்படி இருக்கிறதுனால தான் வாட்டர் வந்து ரொம்ப லாஸ் ஆகாது, ரொம்ப வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலியம் லாஸ் ஆகாது. ஏன்னா வாட்டர் எல்லாம் சுருங்கிருச்சுன்னா மோஸ்ட்டாக வந்து வாட்டர் லாஸ் ஆகாது இல்லை, அந்த மாதிரி அந்த பையனில் சொன்னேன். ஓகே. parallel venation in monocot leaf is reflected near the similar of the size of the vascular bundles except in main veins as seen in the vertical section of the leaves. ஓகேவா? parallel venation மெயின் வெயின். parallel venation எப்படி இருக்கும் சொல்லியிருந்தேன்? parallel venation வாழை எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஃபுல்லாக வரைய முடியல, பட் இப்படி தான் இருக்கும். parallel venation இப்படி தான் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம்? parallel venation சொல்லுவோம். reticulate venation சைட் பை சைடு இருக்கும். இது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பனானா லீஃப் சொல்கிறேன். ஓகேங்களா? வாழையில வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அப்போது அதோட சைஸை பொறுத்துட்டு நம்ம ரெட்டிகுலர் வினேஷன் என்ன பார்த்தோம்? அதோட சைஸை பொறுத்துட்டு மாறி இருக்குன்னு பார்த்துருந்தோம். மிட் ரேம் வெயின்ஸை பொறுத்து மாறி இருக்கும் பார்த்துக்கோம். பட் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா the parallel venation in monocot leaves is reflected near similar in size of the vascular bundles. Near in similar size of the vascular bundles except in எங்க except in midrib. except in midrib தவிர parallel venation வந்துட்டு கரெக்டா? ஓகேவா? சூப்பர். parallel venation வந்துட்டு அரேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. to minimize near the vascular bundles except in midrib as seen in the vertical section of the leaves. ஓகேவா? அப்போ வந்துட்டு parallel venation வந்து பிரச்சனை இருக்கும், அந்த வெயின்ஸ் எல்லாம் பிரச்சனை இருக்கும். as per இந்த dicotyledonous ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ monocotyledonous லீஃப்னா என்ன பிரச்சனை இருக்கும்? நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன், அடாசியல் சைட்லயும் அபாசியல் சைட்லயும் என்ன பிரச்சனை இருக்கும்? ஸ்டொமேட்டா பிரச்சனை இருக்கும். ஆனால் அது வந்து ஓவர் கம் பண்றதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் வாட்டர் லாஸ் ஓவர் கம் பண்றது புல்லிஃபார்ம் செல்ஸ் பிரச்சனை இருக்கும். அந்த புல்லிஃபார்ம் செல்ஸ்க்குள்ள வாட்டர் போச்சுன்னா அது எக்ஸ்போஸ் ஆகும். புல்லிஃபார்ம் செல்ஸ்க்குள்ள வாட்டர் போலனா அது வந்து இம்போஸ் ஆயிடும், சுருங்கிரும். ஓகேவா? அது வந்து எபிடெர்மிஸ் பிரச்சனை இருக்கு. எபிடெர்மிஸ் பிரச்சனை மீசோஃபில் செல்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஓகே. மீசோஃபில் செல்ஸ் வந்து என்னப்பா மீசோஃபில் செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட்டாக வரல. பேலசைடு ஸ்பாஞ்சி ரெண்டு டிஃபரன்ஷியேட்ல ஒரே செல்ஸ் ரொம்ப டைட்லி அரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க வந்து வாஸ்குலர் பண்டல் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? வாஸ்குலர் பண்டல் பிரச்சனை இருக்கு, சைலமன் ஃப்ளோயம்லாம் பிரச்சனை இருக்கு. ஓகே. ஸ்டொமாட்டா பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் மோனோகாட்டிலடோனஸ் பிளான்ட். ஓகேவா? மோனோகாட்டிலடோனஸ் லீஃப். அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சாப்டர் வெயிட்டேஜ் பொறுத்து மாறும். பட் இது ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் வந்து கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பெரிய சாப்டர்லாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெயினான கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம மேட்ஸே எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாதான், ஃபார்முலா டெரிவேஷன் தெரிஞ்சாதான் பெரிய சம்ஸ்லாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுலையும் இந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுதா இதை வச்சு நிறைய சாப்டர் வந்து பெருசாக வரப்போகுது. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் 12th எல்லாம் பார்க்கும்போது அடாசியல் அபாசியல் ஸ்டொமேட்டா ட்ராசல் வென்ட்ரல். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ஸ் எல்லாம் பண்ணும்போது எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, அப்போ மீசோஃபேல் செல்ஸ்க்குள்ள குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அப்போ குளோரோபிளாஸ்ட்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அதில் படிப்பீங்க. அப்போ குளோரோபிளாஸ்ட்னா என்னது, இப்படின்னா என்னது, அப்படின்னா என்னது, அதுல இருந்தா இது நடக்குது, பேரன்கைமா செல் என்ன, குளோரோகைமா செல் என்ன, அது அவுட்டர் growth எப்படி இருக்கு, டிரான்ஸ்லேஷன் எடுத்து எப்படி நடக்கும் அப்படின்றத வந்துட்டு இதில் நம்ம பேஸ் படிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற என்ன கண்டென்ட் வேணுன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா வேதாந்த நீ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? பாய்.